ஆறாவது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். போதும், நாம் எல்லாம் கண்களை மூடுவோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். அப்படி மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்கள் இருதயங்களில் திறந்தீர் என்று வாசனத்தில் வாசிக்கிறோமே. இன்னைக்கு ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் எங்களுடைய இருதயங்களில் திறக்கும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, வசனத்துக்கு நீங்க திறந்தா மட்டும்தான் எங்களுக்குள்ள பூவும். ஆண்டவரே, மனுஷருடைய ஞானம், அறிவு, சாதுரியமான பேச்சு, அய வசனிப்பு எதுவும் பிரயோஜனப்படாத ஆண்டவரே, உம்முடைய கிருபை மட்டுமே எடுக்கணும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருத்தரோடும் கத்த நீர் பேசுவீராக, இடைபடுவீராக, வசனத்தினால் இடைக்கட்டுவீராக. மகிமை வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் மூடிக்கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். கடந்த ஒரு வாரத்துல கோலியாத்தின் பட்டயம் அப்படின்னு சொல்லி யூத் மீட்டிங்ல ஒரு செய்தி எடுத்தோம். நம்ம சபையிலிருந்து நிறைய வாலிபர்கள் வந்திருந்தாங்க. அந்த செய்தியை எடுத்து முடிச்ச பிறகு அந்த செய்தியிலிருந்து ஆண்டவர் இன்னொரு டைமென்ஷன், இன்னொரு பகுதியை ஆண்டவர் காட்டி கொடுத்தார். அதுதான் நாம இன்னைக்கு காலை வேளையில பார்க்க போகிறோம். இந்த ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் அப்படின்னு. பொதுவா இந்த மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை நம்ம பல தடவை படிச்சிருப்போம். இந்த 1ஆம் அதிகாரத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த 1ஆம் அதிகாரத்தை மட்டுமே எனக்கு தெரிஞ்சு நம்ம தியானிக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு தியானிக்கலாம். அவ்வளோ விஷயம் அதுள்ள இருக்கு. ஒவ்வொரு வசனத்துக்கு அவ்வளோ ஒரு மறைபொருள் இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் அப்படின்னு இருக்கு. சாதாரணமா படிச்சுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையும் பாருங்க. தாவீது ராஜா உரியாவின் மனைவியா இருக்கிறது சாலமோனை பெற்றான், சாலமோன் ரெகபியாமை பெற்றான், இப்படிதான் இருக்கு. ஆனா இந்த தாவீது மட்டும்தான் பிறக்கும் போது ராஜா கிடையாது. தாவீது மட்டும்தான் பிறக்கும் போது ராஜா கிடையாது. அதுக்கப்புறம் பிறந்த எல்லாருமே ராஜாவா தான் பிறந்தாங்க. சாலமோன் ஒரு ராஜாவுடைய பையன், இளவரசன். அதுக்கப்புறம் பிறக்கிறவர் ரெகபியாம் ஒரு இளவரசன். அத்தனை பேருமே ராஜவம்சம், ராஜாக்களா தான் பிறக்கிறாங்க. ஆனா தாவீது மட்டும் பிறக்கும் போது ராஜாவாக பிறக்கவில்லை. தாவீது பிறக்கும் போது ஒரு ஆடு மேய்க்கிறவனாக ஒரு குடும்பத்துல கடைசி பிள்ளையாக பிறக்கிறார். ஆனா மத்தேயு சுவிசேஷம் சொல்லும் போது பர்டிகுலரா ஒரு வேர்டை யூஸ் பண்ணுது. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். ஆனா தாவீது சாலமோனை பெறும்போது சொல்லணும் இல்லையா, தாவீது ராஜா சாலமோன் ராஜாவை பெற்றான்னு. ஆனா அப்படி சொல்லல. தாவீது ராஜா சாலமோனை பெற்றார். ஆனா தாவீதை மட்டும் ராஜான்னு சொல்லுது. ஏன் இந்த பர்டிகுலரா தாவீதை மட்டும் ராஜா என்று சொல்லப்படுகிறது? அதுதான் நம்ம இன்னைக்கு செய்தியாக பார்க்க போறோம். இந்த தாவீது ராஜா என்று சொல்லப்படுவதற்கு என்ன காரணம்? தாவீது ராஜாவை பெற்றான் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது ராஜாவாக பிறப்பதற்காகவே உருவாக்கப்பட்டவன். நாமெல்லாம் பிறந்து ராஜாவா மாறுவோம். ஆனா தாவீது மட்டும்தான் ராஜாவாகிறதுக்குனே பிறந்தவன். நான் சொல்ற வித்தியாசம் புரியுதா? நாம எல்லாம் பிறந்து ஒரு காலகட்டத்தில் ராஜாவா மாறுவோம். இப்ப தாவீதுக்கே நிறைய பசங்க பிறந்தாங்க. அதுல ஒருத்தன் தான் என்னவானா ராஜாவா மாறினா. எல்லாரும் ராஜாவாகல. அதே மாதிரிதான் நம்மளும் இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருமே அப்படித்தான். பிறக்கிறவங்க எல்லாருமே பிறப்பாங்க. வாய்ப்பு இருந்தா ஒரு காலத்துல என்னவா மாறுவாங்க? ராஜாவா மாறுவாங்க. ஆனால் தாவீது மட்டும் பிறக்கும் போதே, இந்த பூமியில ஆண்டவர் அனுப்பும் போதே ராஜாவாகத்தான் அனுப்பினார். இன்னைக்கு செய்திக்கும் நமக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னா, தாவீதுக்கும் நமக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. உங்களை என்னையும் கர்த்தர் அவருக்குள் பிறக்கும் போதே, நாம் மறுபடி பிறக்கும் போதே எப்படி பிறந்தோம் என்றால் ராஜாக்களும் ஆசாரியருமாய் தான் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களை என்னையும் கொண்டு வந்தது ஒரு பர்பஸோட தான் ஆண்டவருக்குள்ள பிறக்க வச்சிருக்கிறார். தாவீது மாம்சத்தின்படி பிறந்தான், நாம் ஆவியின்படி பிறந்திருக்கிறோம். தாவீது மாம்சத்தின்படி ராஜாவாக பிறக்க வைக்கப்பட்டான். நீங்களும் நானும் ஆவியின்படி ராஜாவாக பிறக்க வைக்கப்பட்டோம். அப்ப இங்க இருக்கிற நீங்க யாருமே ஏதோ ஒரு காலகட்டத்துல ஆக்சிடென்டா ரட்சிக்கப்பட்டவங்களா கிடையாது. ஏதோ ஒருத்தர் சொன்னாங்க அதனால நாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் அப்படிலாம் கிடையாது. நீங்க இந்த பூமிக்கு அனுப்பப்படும் போது நீங்கள் 2000 வருஷத்திற்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்டவர்கள். தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பே முன்குறிக்கப்பட்டவர்கள். எதற்காக? ராஜாக்களும் ஆசாரியருமாக முன்குறிக்கப்பட்டவர்கள். So we are all chosen one. நம்ம இங்க இருக்கிற அத்தனை பேருமே முன்குறிக்கப்பட்டு, அதுவும் குறிப்பாக ராஜாக்களாக முன்குறிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டோம். அப்ப இந்த தாவீதை ஆண்டவர் முன்குறிச்சு கொண்டு வருவதற்கு என்ன காரணம்? அது உண்மைதானா? தாவீது ராஜாவாகத்தான் பிறக்கத்துக்கு கொண்டு வரப்பட்டானா அப்படின்னு சொன்னா, அதுல நம்ம கொஞ்சம் வேத வசனத்துல இருந்து ஆராய போறோம். வாசிங்க.
1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. நல்லா கவனிங்க. சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அப்புறம் அவன் இஸ்ரவேலில் 2ஆம் வருஷம் அரசாண்ட போது, இஸ்ரவேலில் 2ஆம் வருஷம் அரசாண்ட போது, 2வது வருஷம் அவன் ஆட்சியை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கும் போது அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது. யாருக்கு? சவுலுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? நம்ம எல்லாருக்கும் தெரியும். சாமுவேல் வருவதற்கு முன்பதாக அவர் பலி செலுத்தி விடுகிறார். மதியீனமான காரியத்தை செய்தீர் என்று சாமுவேல் சொல்லுகிறார். அதற்கு ஒரு மாற்றாக சவுலுக்கு கிடைத்த தண்டனை என்ன அப்படின்னா 14வது வசனத்தை வாசி. 14 அதிலே வாசி. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி, நல்லா கவனிங்க, தனக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். இட்டாரா? இட போகிறாரா? இட்டார். முடிஞ்சிருச்சு. தலைவனாய் இருக்க கட்டளை இட்டார். பினிஷ். ஒரு மனுஷனை தேடி தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். இது நடக்கிற சம்பவம் எப்போ? சவுல் ராஜ்யபாரம் பண்ணின 2வது வருஷம். சவுல் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணார்னா 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணாரு. புரியுதா? சவுல் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணாரு? 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணாரு. ஆனா தாவீது ராஜாவாகும் போது என்ன வயசு? வாசிங்க 5 தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாக இருந்தான். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. தாவீது ராஜாவாகும் போது வயசு என்ன? 30. அந்த சம்பவம் சவுலுக்கு நடக்கும் போது ராஜ்யபாரம் பண்ண 2வது வருஷம். அதுக்கப்புறம் சவுல் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணியிருக்கிறாரு? 38 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணியிருக்கிறாரு. தாவீது ராஜாவாகும் போது வயசு 30. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சம்பவம் நடந்து 8 வருஷம் கழிச்சு தான் தாவீதே பிறந்திருக்கிறார். இந்த பூமியில தாவீது பிறக்கும் போது 8 வருஷம் கழிச்சு தான் பிறந்தார். அந்த சம்பவம் நடந்த பிறகு. ஆனா கர்த்தர் அங்கேயே சொல்றாரு, உன்னுடைய ஸ்தானத்துக்கு வேறு ஒருத்தனை தேவன் ராஜாவாக கட்டளை இட்டார் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது பிறப்பதற்கு முன்பதாகவே 8 வருஷத்திற்கு முன்பதாகவே அவன் ராஜாவாக முன்குறிக்கப்பட்டு தான் வைக்கப்பட்டார். அப்பவே கர்த்தர் பிளான் பண்ணிட்டாரு. 8 வருஷம் கழிச்சு அவன் பிறக்கிறாரு. அதனாலதான் அவன் பிறக்கும் போது மத்திய 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். ஏன்? அந்த குழந்தை பூமிக்கு வரும்போது ப்ரீ பிளான்டா உள்ள வருது. சவுலுக்கு ஆல்டர்னேட் ஒன்று பிறக்குது ஈசாய் வீட்டுல. அல்லேலூயா. அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த பூமிக்கு கொண்டு வரும்போது ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் கொண்டு வந்திருக்கிறார். நாம இந்த நோக்கம் இல்லாம இங்க யாருமே வரலையே. என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டோம்? 700 கோடி மக்கள்ல நம்மளும் ஒரு மக்களா இருந்துட்டு சாவத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தாரா? இல்ல சம்பாரிச்சு சந்தோஷமா இருந்துட்டு சாவத்துக்கு கொண்டு வந்தாரா? இல்ல 10ஓட 11 ஊழியம் பண்ணி முடிச்சு சாவத்துக்கு கொண்டு வந்தாரா? இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் அழைப்பு இருக்கு. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பர்பஸா கொண்டு வந்திருக்கிறார். அதான் நான் சொல்லுவேன், ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ள கர்த்தர் கொண்டு வந்த பாத்திரங்களில், ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்த ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் ஒரு நோக்கம் இருந்தது. நீங்க யோசித்து பாத்தீங்களா? ஆசாரிப்பு கூடாரத்தை கர்த்தர் செய்யும் போது மோசே கிட்ட ஏதாவது ஒன்னாவது சும்மா இருக்கட்டும் செஞ்சாரா? மோசே கிட்ட சொல்லும் போது, மோசே இதை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்த போறீங்க, வனாந்தரத்துல சுத்த போறீங்க, நீ என்ன செய்ய, இந்த ஆசாரிப்பு கூடார திரைச்சீலை செய்யும் போது ஒரு 10 மீட்டர் துணி எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்க. ஏன் ஆண்டவரே? ஒருவேளை தூக்கும் போது கிழிஞ்சு போச்சுன்னா தைக்கிறதுக்கு வேணும் இல்ல? அந்த சாம்பல் கரண்டி இருக்குதே, ஒரு 2ஆ செஞ்சுக்க. எதுக்காக ஆண்டவரே? ஒருவேளை அந்த சாம்பல் கரண்டி எடுக்கும் போது உடஞ்சிருச்சுன்னா இன்னொன்னு தேவையில்ல அப்படின்னு ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பார்ட் இருந்துச்சா? கிடையாது. ஆசாரிப்பு கூடாரத்தில் கொண்டு வரப்பட்ட அத்தனைக்கும் அங்கே வேலை இருக்கு. உள்ளுக்குள்ள கொண்டு வரப்பட்ட எதுவும் சும்மான்னு ஒண்ணு கிடையாது. இப்ப நீங்க ஒரு பெயிண்டரை நீங்க பெயிண்ட் அடிக்க கூப்பிட்டீங்கன்னா அந்த பெயிண்டர் சொல்வாரு, சார் ஒரு 2 லிட்டர் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கலாம். ஏன்பா? லாஸ்ட் மினிட்ல ஓட முடியாது சார். டைல்ஸ் போடுறவரை கூப்பிட்டீங்கன்னா சொல்வாரு, ஒரு 10 டைல்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கு சார். ஏன்? 1 2 உடஞ்சி போச்சுன்னா அந்த நேரத்தில் தேவைப்படும். இப்ப அது செஞ்சு முடிச்ச உடனே அந்த 10 டைல்ஸ் சும்மா இருக்கும். இது என்னது? எக்ஸ்ட்ரா வாங்கணும் சார், அதுக்கு வேலை இல்லை, சும்மா தான் இருக்குது, இருக்கட்டும், என்னைக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு என்னைக்காவது யூஸ் ஆகும்னு கொஞ்சம் வச்சிருப்போம் நம்ம வீட்டுல எல்லாத்துலயும். அந்த மாதிரி ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள ஏதாவது இருந்துச்சா? ஒண்ணுமே கிடையாது. அதோட அர்த்தம் என்ன? ஆசாரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு வரப்பட்ட அத்தனைக்கும் வேலை இருந்தது. ஒரு நோக்கத்தோடு தான் அவன் எல்லாம் செய்யப்பட்டது. அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தருக்குள்ளே கொண்டு வரப்பட்டோம். சித்தம் இல்லாம நீங்க கொண்டு வரப்படவே இல்லை. சபையை ஃபில் பண்ணி ஒரு நிறைவா இருக்கட்டும்,
நிறைய ஊழியக்காரங்களுக்கு ஒரு ஆசை என்னன்னா, சர்ச்சு நிறைவா இருக்கணும். சர்ச்சு எப்படி இருக்கணும்? கண்ணு பார்க்கறதுக்கு ஃபுல்லா இருக்கணும். கிரவுண்ட்ல கூட்டம் நடக்குதுன்னா அந்த கூட்டம் எப்படி இருக்கணும்? இப்படி கிரவுண்ட் நிறைவா இருக்கணும். எவன் ரட்சிக்கப்பட்டான், எவன் ரட்சிக்கப்படல, எவன் வந்துட்டு சும்மா வந்து உட்காந்துருக்கான், எவன் மைக் செட் போட்டான், எவன் வேடிக்கை பார்க்க வந்தான், எவன் பஸ் பிடிக்கிறதுக்கு லேட் ஆகுது கூட வந்து உட்காந்தான்னு கணக்கு கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டம் எப்படி இருக்கணும்? நிறைவா இருக்கணும். ஏன்னா கூட்டம் முடியுமா நம்ம சாட்சி சொன்னோம், திரளான மக்கள் தேடி வந்தார்கள். ஆனா தேவனை பொறுத்த வரைக்கும் என் சபைக்குள்ள கால வைக்கிறவன் அத்தனை பேரும் தேவ சித்தத்தோட இருந்தாதான் கால வைக்கணும். அது 10 பேர் இருந்தாலும் சபையில ஒரு தேவ திட்டத்தோட தான் கர்த்தர் கொண்டு வந்தார். 20 பேர் இருந்தாலும் கர்த்தர் சித்தத்தோட கொண்டு வந்தார். அப்ப தாவீது இந்த பூமிக்கு கொண்டு வர போது ஒரு நோக்கத்தோடு கூட 8 வருஷத்துக்கு முன்னாடி பரலோகம் நிர்ணயம் பண்ணுது. என்னைக்கு சவுல் கீழே விழுந்தானோ அன்னைக்கே கர்த்தர் நிர்ணயம் பண்றாரு, இவனுக்கு ஆல்டர்னேட் ஒண்ணு நான் உருவாக்கிட்டேன். இந்த நேரத்துல இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், ரொம்ப எச்சரிக்கையான ஒரு விஷயம். உன்னை ராஜாவா செலக்ட் பண்ணிட்டாரு, உன்னை அபிஷேகம் பண்ணிட்டாரு, உன்னை உட்கார வச்சுட்டாருன்னு சவுல் நினைச்சினா உனக்கு ஆல்டர்னேட்டிவ் எங்கேயோ ரெடியாகி எப்பவே இருக்கு. ஆட்டம் ஆடணும், தட்டி தூக்கி அடுத்தவனை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு நாளும் தயங்க மாட்டார். உன்னை எப்படி செஞ்சு கொண்டு வந்து அழகா உன்னை உட்கார வச்சு அழகு பார்த்த ஆண்டவருக்கு உன்னை அப்படியே கீழே தள்ளி உன் இடத்துல இன்னொருத்தனை உட்கார வச்சு அழகு பார்க்கறதுக்கு அவரால் முடியும். மேல உட்கார்ந்து இருக்கும் போது ஆட மட்டும் கூடாது. நிறைய பேருக்கு கொஞ்சம் உயரம் வந்தோன்னா ஆட்டம் வந்துடுது, கொஞ்சம் சம்பளம் உயர்வானோன்னா ஆட்டம் வந்துடுது, ஆபீஸ்ல ஒரு போஸ்டிங் வந்தோன்னா ஆட்டம் வந்துடுது, கொஞ்சம் கர்த்தர் உயர்வா கொடுத்து ஒரு வீடு கட்டின உடனே ஆட்டம் வந்துடுது. நான் யார் தெரியுமா? கொஞ்சம் படிப்புல நல்லா வந்தோன்னா ஒரு ஆட்டம் வருது, ஒரு பெருமை வருது, 2 கொம்பு வருது. நான் யார் தெரியுமா? என் குடும்பத்திலேயே நிறைய படிச்சவன், எங்க ஃபேமிலிலேயே நான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். கிருபை, கிருபை, நத்திங் பட் கிருபை. நீ நானும் பெரிய ஆளுங்கிறதுக்காக கர்த்தர் மேல கொண்டு உட்கார வைக்கல, கிருபையினால கர்த்தர் கொண்டு வந்து மேல உட்கார வச்சிருக்கிறார். நிறைய பேருக்கு ஊழியத்துல கொஞ்சம் உயர்வு வந்த உடனே மனசுல ஒரு பெரிய மமதை. அப்படியே நம்மள ஒரு 10 பேர் வந்து, அண்ணே உங்க பாட்டால தானே நான் ரட்சிக்கப்பட்டேன், பிரதர் உங்க செய்தியால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு உடனே கண்ணுல 2ல என்ன வருது? அப்படி தலைக்கு மேல கொம்பு வருது. நம்மளை போல உண்டா? என்ன மாதிரி பாட முடியுமா? எல்லாம் மாறுது, அத்தனையும் மாறுது. அப்புறம் வசதி வாய்ப்புகள்லாம் வேற. ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன சொல்றோம்? ஊழியம் கிடைச்சா போதும், எங்க வேணாலும் படுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அப்புறம் என்ன சொல்றோம்? 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டாதான். உண்மைதான். சில ஆட்கள்லாம் அந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு வரவங்க பார்த்துருக்கிறீங்களா? நான் என்ன வச்சே சொல்லுவேன், இந்த வெளிநாட்டுக்கு போகும்போது நம்மால இதே சென்னையில இதே தூசியில இதே டஸ்ட்ல ரோரமா டீ கடையில இருந்து போண்டா பஜ்ஜி தின்னவன் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஒரு மாசம் ஒரு வருஷம் இந்த அமெரிக்காவுக்கோ இல்ல யூகேக்கோ இல்ல இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கோ வேலைக்கு போயிட்டு அப்படி வந்தானா இறங்கும் போது கேட்பான், இன்னும் ஒரே டஸ்டா இருக்கு. ஏன்? இதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? அவனுக்கு அதை பார்த்த உடனே அப்படி அப்படி அந்த அதே போண்டாவை திருப்பி நம்ம கொடுத்தோம்னா ஒரே ஆயிலா இருக்குதே. இதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சு? ஃபாயில்ல சுத்தி வேற மாதிரி இருந்துச்சா? அது போயிட்டு வந்த உடனே நமக்குள்ள என்ன வருது? அந்த மக்களோட பார்க்கும் போது நீ இந்த மக்கள் தான்ப்பா, அவங்க அந்த மக்கள், அவங்க வேற, அவன் பறந்து வளர்ந்தது வேற. நம்ம டெம்பரவரியா போயிட்டு வந்திருக்கிறோம். ஒரு விதமான காரியம் வரும் நமக்குள்ளேயே, ஒரு என்ன இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க. அவன் சொல்லுவான், சொல்றது நான் கேட்டிருக்கிறேன். அப்படி அமெரிக்கால ஒரு 10 வருஷம் இருந்துட்டு வந்தோடனே இந்த பிளாக் பீப்புள்ஸ் சாரே மதுரை கருப்பு தான். அதுல என்ன மாற்று கருத்துலாம் இல்ல. ஒரு அங்க போய் ஒரு 10 வருஷம் இருந்துட்டு வந்த உடனே நம்மளை பார்த்த உடனே எப்படி வருது? ஒரு ஏளனமா வருது, ஒரு கொம்பு ஒண்ணு வருது. அதுவும் அமெரிக்காவிலேயே யூகேலயே சிட்டிசன் வாங்கிட்டு கிரீன் கார்டு வாங்கிட்டு அந்த யூகே பாஸ்போர்ட் வாங்கின உடனே நமக்கு நம்மளை பார்த்த உடனே திஸ் இந்தியன் சார் அப்படிம்பா. சார் நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியன் தான் சார், நீங்க சிட்டிசன்ஷிப் எந்த நாட்டுக்கு இந்தியன் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த பெருமை வரக்கூடாது, படிப்பு பெருமை வரக்கூடாது, சம்பள பெருமை வரக்கூடாது. அதை விட மோசமான பெருமை ஒண்ணு இருக்கு. சபைக்குள்ள உட்காந்துட்டு அந்த பிசாசு ஒண்ணு உட்கார்ந்து இருக்கோம், ஜாதி பெருமை உள்ள பிசாசு. இது உட்காந்துட்டு சொல்லும், நான் யார் தெரியுமா? அங்கெல்லாம் ஒன்னும் உறுப்புல தான் கர்த்தர் ரட்சித்து கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காரு. நம்மள ஏன் ஆண்டவர் உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு? எதுக்குமே நம்ம அங்க என்ன பண்ணல, லைக் படல. இன்னைக்கு வந்தோன சவுலுக்கு ஆல்டர்னேட்டா யார கொண்டு வராரு? தாவீதை கொண்டு வராரு. ஒண்ணு மட்டும் மனசுல நல்லா வச்சுக்கணும், எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி உனக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆண்டவர் பின்னாடி வச்சுக்கிட்டே இருக்கும். 6000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆதாம் காலத்துல இருந்து. மனுஷனை பார்த்து 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 அதான் சொல்லுவேன், ஆனானப்பட்ட அப்போஸ்தலனாகிய யூதாசுக்கே ஆல்டர்னேட் ரெடி பண்ணி இருந்தார் ஆண்டவர்.
யூதாசுக்கு பதிலா ஒரு பவுல் வரணும். நீ கொஞ்சம் ஏமாந்த உன் ஸ்தானத்துக்கு அடுத்த ஆள் ஆண்டு கொண்டாந்து. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய காலை பிடிச்சிக்கிட்டு தான் ஓடணும். என்னைக்காவது அப்படி வீட்டுல பால்கனில நின்னுக்கிட்டு, இல்ல என்னைக்காவது அப்படியே வேலை ஸ்தலத்துல அந்த மேனேஜர் போஸ்டிங்ல, சிஇஓ போஸ்டிங்ல நின்னுக்கிட்டு, இல்லைன்னா என்னைக்காவது அப்படியே ஒரு இடத்துல அப்படி உடாவிக்கிட்டு, நான் கட்டிய மகா பாபிலோன்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, பெருமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நிமிஷம் வசனம் சொல்லுது, வாயிலே அந்த வார்த்தை இருக்கும் பொழுதே பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி அவனை கீழே தள்ளி. We must be very careful. நான் சொல்லுவேன், பாவத்தில் விழுந்தவனை விட பெருமையில் விழுந்தவனுக்கு தான் மீட்பு குறைவு. பாவத்துல விழுந்தவனோட கர்த்தர் தூக்கிறாரு, பெருமையில விழுந்தவனுக்கு எதிர்த்து நிற்கிறாரு பைபிள்ல. பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். சவுலுடைய வீழ்ச்சி அங்கதான் இருந்துச்சு. பெருமை, அவனுக்குள்ள ஒரு பெருமை இருந்துச்சு. நான் எல்லாரும் விட உயரம். நான் சொல்லுவேன், சவுல் ராஜாவான விதம் இருக்குல்ல, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஆண்டவர் ஒருத்தனை ராஜாவாக்குறாருன்னா சாதாரணமா ஆக்கலைங்க. தாவீதை ஏன் ராஜாவாக்குனார்? ரெண்டாவது போகும். முதல்ல ஏன் சவுல ராஜாவாக்குனார்? சவுலுகிட்ட ரெண்டு முக்கியமான விஷயம் இருந்துச்சு. ஒன்று, வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரர்கள் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். முதலாவதாக சவுலுக்கு இருந்ததான மிக முக்கியமான குணாதிசயம் என்ன தெரியுமா? அவன் தகப்பனுடைய வார்த்தைக்கு ரொம்ப கீழ்ப்படுகிறார். தகப்பனுடைய வார்த்தைக்கு ரொம்ப கீழ்ப்படுகிறார். அப்பா ஒரு வார்த்தையை சொன்னா வேலைக்காரனை கூட்டிட்டு ஊரா போவான். நீங்க அந்த ஒரு கழுதையை தேடி அவன் எத்தனை ஊர் போனான்னு அப்படியே அந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க. பல ஊர்களுக்கு போவான்னு இருக்கும், மலைகளை தாண்டி போவோம், அந்த மலையை தாண்டி இந்த ஊரை ஒரு கழுதையை தேடி போவோம், அந்த கழுதைகளை தேடி அவன். சவுலுகிட்ட இருந்த ஒரு ரொம்ப நல்ல குணாதிசயம் ஒன்று கீழ்ப்படிதல். தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். சவுலுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியம். ஒரு காலத்துல சவுலுக்கு தன் மாம்சத்தின்படி தகப்பனுக்கு இருந்த கீழ்ப்படுதலை பார்த்துதான் கர்த்தர் அவனை என்ன வாக்கினாரு? ராஜாவாக்கினாரு. ஒரு உலக பிரகாரமான தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தே நீ இவ்வளவு பெரிய காரியத்தை செய்வாயானால், பரம தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நீ எப்பேற்பட்ட காரியத்தை செய்வாய்னு தான் கர்த்தர் அவனை கொண்டு உட்கார வச்சார். ஆனா சவுலுடைய வீழ்ச்சி என்ன தெரியுமா? சாமுவேல் அவங்கிட்ட சொன்ன குற்றம் என்ன தெரியுமா? வாசிங்க 1 சாமுவேல் 13:13 வாசிங்க. 1 சாமுவேல் 13:13. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். அதுதான் அவனுடைய வீழ்ச்சி. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் என்ன பண்ணா? கைக்கொள்ளாமல் போனான், கீழ்ப்படியாம போனான். தேவன் கிட்ட எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். ஆதாம் காலத்துல இருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், கீழ்ப்படிதல். எப்ப கீழ்ப்படிதல் இல்லையோ அன்னைக்கு உன் வீழ்ச்சி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆரம்பத்துல ஆண்டவருக்கு நம்ம எப்படி கீழ்ப்படிச்சோம்? இந்த ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாயின்னு இருக்குல்ல, அன்பினுடைய வெளிப்பாடு தான் கீழ்ப்படிதல். நீங்க ஒருத்தரை நேசிக்கிறீங்கன்னா அவன் சொல்றதை செய்வீங்க, அவனுக்காக நீங்க எதை வேணாலும் செய்வீங்க. அந்த அன்பினுடைய வெளிப்பாடு எது? அன்பு உள்ளத்துல இருக்கு, வெளிப்பாடு எது? அவனுக்கு செய்யறது விஷயம், கிரியை. அதான். அப்ப சவுலுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன? கீழ்ப்படிதல். நம்ம ஆரம்பத்துல தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கீழ்ப்படிதல். ஆனா அப்படியே கொஞ்சம் உயர்வுக்கு வந்த உடனே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை கட்டளையிட்ட உடனே, அது வேலையிலையோ உயர்விலையோ வாழ்க்கையிலையோ ஊழியத்திலையோ ஒரு உயர்வை கட்டளையிட்ட உடனே தேவன் உணர்த்தும் போது அந்த கீழ்ப்படிதல் வராது. ஏன் தெரியுமா கீழ்ப்படிதல் வராது? இப்போ அந்த நீங்க ஒரு போஸ்டிங்ல உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, அந்த போஸ்டிங் உங்களை கீழ்ப்படிய விடாது. ஏன்னு சொன்னா, நீங்க கீழே உட்கார்ந்து இருக்கும் போது பல விஷயத்துக்கு கீழ்ப்படிய முடியும். மேல உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க கீழ்ப்படிச்சீங்கன்னா கீழே இருக்கிறவங்கள உங்களை வேற மாதிரி பார்ப்பான். நான் உங்களுக்கு உதாரணத்துல சொல்றேன் பாருங்க. தாவீது ஆடு மேய்க்கும் போது தேவனுக்கு முன்பாக எப்படி ஆடினானோ அதே ஆட்டம் எங்க இருந்துச்சு? ராஜாவான போதும் இருந்துச்சு. அப்ப அவன் இருதயத்துக்குள்ள என்ன இல்ல? மாற்றம் இல்ல. தேவன் மேல இருந்த அன்புல எந்த விதமான மாற்றம் அவனுக்கு இல்லவே இல்லை. அங்க எப்படி இருந்தாலும் இங்கேயும் அப்படியே தான் இருக்கிறான். அப்ப என்ன ஆகும்?
அங்க ஒருவேளை ஆண்டவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, ஊழியத்தின் ஆரம்ப பாதையில ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போடு, உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? 3 நாள் ஃபாஸ்டிங். 21 நாள் ஃபாஸ்டிங் போடு, உடனே என்ன பண்ணுவோம்? ஃபாஸ்டிங். இதுவே ஊழிய வளர்ந்து பிஸி ஆயிடுச்சு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஒரு 21 நாள் ஃபாஸ்டிங் போடு. பிஸி மினிஸ்ட்ரி, ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க கூட நேரம் இல்லை. இப்போ அது சொன்னாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, பைபிள் வாசிக்க கூட நேரம் இல்லைன்னா பாருங்களேன். நான் நினைச்சேன் கதை முடிஞ்சு, கதை முடிஞ்சு. ஏன் நீங்க சொல்லி பாருங்க, சாப்பிட கூட நேரம் இல்லைன்ட்டு தொடர்ந்து ஒரு 10 நாள் சாப்பிடாம இருங்க, என்ன ஆவீங்க? கதை முடிஞ்சு, சரீரம் முடிஞ்சிச்சு, வீக் ஆயிடும். அதே மாதிரிதான் நீ ஜெபம் பண்ணவும் நேரம் இல்லை, பைபிள் வாசிக்கவும் நேரம் இல்லைன்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்துவார். அந்த உணர்த்துதலுக்கு ஒரு கீழ்ப்படிதல் வராது. சில நேரத்துல நம்ம வேலையில பிஸியா இருக்கும், தேவன் சொல்வாரு போய் ஜெபம் பண்ணுவார். அதான் நான் சொல்வேன், எலியா கிட்ட இருந்த அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? அவ்வளோ ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ராஜாவே பார்த்து பயப்படுறாரு. எலியா என்ன செய்யணும்? நியாயமா? அவ்வளோ அவருக்கு ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ் இருக்கிறாங்க, அவர்கிட்ட நிறைய சீஷர் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, போய் கெரித் காற்றங்கரையில என்ன செய்ய? தங்கிரு. அங்க போய் கொஞ்ச நாள் தங்கிரு. நம்ம போக முடியுமா இன்னைக்கு? ஆண்டவர் சொன்னா இன்னைக்கு கீழ்ப்படிய முடியுமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சில காரியம் சொல்றாரு, இங்க போய் தங்கிரு, அங்க போய் தங்கிரு, ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணு, அந்த காரியத்தை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஏன் முடியாது? நான் இன்னைக்கு வேற ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறேன். ஏன்னா இப்ப நான் வளர்ந்துட்டேன், என்னை நம்பி சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, என்னை நம்பி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, குடும்பம் இருக்குது, என்னை நம்பி வேலை இருக்குது, எனக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? அதுதான் கீழ்ப்படியாமை. எவ்வளவு உயரத்துக்கு போய் நீ எவ்வளவு கமிட்மெண்ட்ல இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை என்று ஒரு வரும்போது இது அத்தனையும் தூக்கி போட்டு விட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதற்கு பாருங்க, அந்த கீழ்ப்படிதலை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை விட பிஸியா நம்ம மினிஸ்ட்ரி பண்ணிடுவோமா? இயேசு கிறிஸ்துவோட பிஸியா மினிஸ்ட்ரி பண்ணிடுவோமா? இயேசு கிறிஸ்துக்கு ஒரு 3.5 வருஷம் தான் டைம். உலகத்தையே ரட்சிக்கணும், டோட்டல் உலகத்தை ரட்சிக்கணும். 3.5 வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அவர் பேஸ்மெண்ட் போட்டு போனோம். ஆனா பிதா காலங்காத்தால எழுந்திரிச்சு வந்து என் சமூகத்துல உட்காருன்னா இயேசு போய் உட்கார்ந்துருக்கு. அதிகாலையில் கற்றுக்கொள்ளுகிறவனை போல என்ன செஞ்சாரா? போய் உட்கார்ந்து இருந்தாராம். இல்ல ஆண்டவரே, காலைல ஒரு 5 மணிக்கே போனா இன்னும் கொஞ்சம் பேரை சந்திக்கலாம், நான் இன்னும் ஒரு 2 வருஷம் தான் இருக்கு, இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு, இன்னும் 6 மாசத்துல மினிஸ்ட்ரி முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் பிஸியா செய்யணும், அப்படி செய்யணும் நீங்க முடிவெடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? பிதாவுக்கு கீழ்ப்படியாமல் போகும். அதான் இயேசு சொல்றாரு, பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனம். எனக்கு மினிஸ்ட்ரி முக்கியம் இல்ல, என் வேலை முக்கியம் இல்ல, என் குடும்பம் முக்கியம் இல்ல, எனக்கு நீ கொடுக்கப்பட்டதான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் முக்கியம் இல்ல, என்னை சுத்தி நடக்கிற எதுவும் முக்கியம் இல்ல, என் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு ரொம்ப முக்கியம். சவுலுடைய வீழ்ச்சி அங்கதான் இருந்துச்சு. சாமுவேல் சொல்றாரு, நீ கீழ்ப்படி, தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் நீ எத்தனை பேருடைய வீழ்ச்சி இருக்கு தெரியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம சில நேரத்துல ரொம்ப சாதாரணமா நினைப்போம். ஆண்டவர் சொல்வாரு போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து யாராவது வந்து உங்களை கூப்பிடுவாங்க, கொஞ்சம் இங்க வரீங்களா, உங்களை கொஞ்சம் கிட்ட பேசணும், உங்ககிட்ட கொஞ்சம் பார்க்கணும், உங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு. உடனே இப்ப ஜெபமா ஆலோசனை? அந்த நேரத்துல பிசா சொல்லுவான், ஆத்துமா அழியுது, உடனே நீ அங்க போ. எது முக்கியம்? நீங்க தேவ சமூகத்துல உட்காருங்க, அந்த ஆத்மாவை கர்த்தர் காப்பாத்தி கொடுப்பார். நீங்க போயிட்டு அந்த ஆத்மாவை காப்பாற்றணுன்ற அவசியமே கிடையாது. ஒருவேளை கர்த்தர் சொல்லி போனீங்கன்னா அந்த ஆத்மாவை காப்பாத்துவீங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கீழ்ப்படியா, ஆதியில இருந்த கீழ்ப்படிதல் இப்ப இருக்கா? கொஞ்சம் ஆராய்ந்து. 2வது, சவுலுகிட்ட இருந்த ஆண்டவர் ராஜாவாக்குன ஒரு பெரிய குணாதிசயம் என்னன்னா, அவன் கழுதையை தேடி போனான். இந்த கழுதையை தேடுறது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேலை பொறுத்த வரைக்கும் சொத்து கணக்கு அந்த காலத்துல கழுதையை வச்சுதான் பார்ப்போம். ஒருத்தர் வீட்டுல எவ்வளவு கழுதை இருக்குதோ அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். பைபிள்லயே நீங்க வாசிச்சீங்கன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. கழுதையின் தலையீற்றெல்லாம், கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாய், ஒரு ஆட்டுக்குட்டியால் நீ மீட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துலயும் முதற் பேரானதை தலையீற்றை யாருக்கு கொடுத்துடணும்? கர்த்தருக்கு கொடுத்துடணும். அது ஆடு மாடு எதா இருந்தாலும் கொடுத்துடணும். ஃபர்ஸ்ட் பார்ன் ஆண்டவருக்கு. ஆனா ஒண்ணுக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் கொடுக்கிறாரு. எது கொடுக்கிறாரு? கழுதைக்கு மட்டும் கொடுக்கிறாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த கழுதை வந்து அன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சொத்து. நம்ம இப்ப இன்னைக்கு இருக்கிற பென்ஸ் கார் மாதிரி வச்சுக்கோங்களேன், இல்ல இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு 100 சவரன் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு சொத்து.
இப்ப அதை கொடுக்கும் போது இவன் எப்படி கொடுப்பான்? உற்சாகமா கொடுக்க மாட்டான். ஐயோ ஒரு கழுதை கொடுக்கணுமே, ஆண்டவர் கேட்கிறாரு. இன்னைக்கு நீங்களுமே இருக்கிறீங்க சபையில, ஆஃபரிங் கொடுக்கும் போது எல்லாரும் 1 கிலோ அரிசி எடுத்துனோம்னா கண்டிப்பா என்ன பண்ணிருவீங்க? அடுத்த வாரம் மாஸ்டர் கேட்டிருக்கிறாரு, நம்ம கண்டிப்பாக 1 கிலோ அரிசியை உனக்கு கொடுக்கணும், சிரத்தையா எடுத்து பேக்கெட் பண்ணி. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்வோம், நல்ல பிரியாணி அரிசி, பாசுமதி அரிசி பார்த்து நல்லதாக. அடுத்த வாரம் பாஸ்டர் சொல்றாரு எல்லாம் 1 கிலோ தங்கம் எடுத்துட்டு வரணும், 1 சவரன் எடுத்துட்டு வரணும். என்ன பண்ணுவோம்? மாஸ்டருக்கு வேற வேலையே கிடையாது, அவருக்கு பணத்தாசை வந்து விட்டது. ஏன் போன வாரம் அரிசி ஆசை வரலையா? ஏன் அப்ப அது தோணல? பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்குது. எதுல இருக்குதுன்னா, நான் அரிசி ஈஸியா கொடுத்துருவேன், விலை கம்மி, தங்க விலை ஜாஸ்தி, நான் உற்சாகமா கொடுக்க மாட்டேன். 1-2 பேர் வருவாங்க, மாஸ்டர் சொல்லிட்டாரு கொடுத்துருவோம், ஏதாவது சாபங்கப்பா வந்து தொலைய போகுது அப்படின்னு உற்சாகமா கொடுக்குறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, எதை கொடுத்தாலும் எப்படி கொடுக்கும்? உற்சாகமா கொடுக்கணும். இப்ப நீ கண்டிப்பா கழுதை எப்படி கொடுக்க மாட்ட? உற்சாகமா கொடுக்க மாட்ட. அதுக்காக கர்த்தர் சொன்னாரு அது வேணாம், கழுதைக்கு பதிலா ஒரே ஒரு ஆல்டர்னேட் வைக்கிறேன், கழுதைக்கு மட்டும். எதை வச்சுக்க? ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுக்க. ஆட்டுக்குட்டிங்கிறது என்னது? எவன் வீட்டுக்கு வந்தாலும் கிடுகிடுன்னு ஓடி போய் அடிக்கிறது என்னது? ஒரு ஆட்டை அடிச்சு போட்டு ஒரு ஆட்டை. வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா கிடுகிடுன்னு ஓடி போய் அடிக்கிறது ஒரு ஆட்டை தான். அப்ப சொன்னார் ஆண்டவர், அதை நீ எப்படி கொடுப்ப? சந்தோஷமா கொடுப்பான், தாராளமா கொடுப்பான். அதே மாதிரி ஆண்டவர் சொன்னார், கழுதைக்கு நீ அதையே வச்சுக்க, சந்தோஷமா கொடு. எனக்கு தேவை எது கொடுக்குறேன்னு முக்கியம் இல்ல, எப்படி கொடுக்குறேங்கிறதா முக்கியம். அதான் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு கழுதையின் தலையீட்டுல எதுல மீட்டுக் கொள்ளலாம்? ஆட்டுக்குட்டி. அப்போ கழுதைங்கிறத எப்படி பிரீஷியஸ், இருக்கிறதே பெஸ்ட். இப்ப அந்த கழுதையை தான் யார் தேடி போறது? சவுல் தேடி போறார். இப்ப கர்த்தர் ஏன் அவன் ராஜாவாக்குறார் தெரியுமா? தன் தகப்பனுடைய ஒரு கழுதைக்கு, தன் தகப்பனுடைய ஒரு மிக முக்கியமான பங்குக்கு, ஒரு சுதந்திரமாகிய தன்னுடைய தகப்பனுடைய சொத்தாகிய ஒரு கழுதைக்கு சவுல் இப்படி தேடுவானால், என்னுடைய சுதந்திரமாகிய என் ஜனங்களை, என் இஸ்ரவேலை, நான் மீட்டுக்கொண்ட என் ஜனங்களை அவன் எவ்வளவாய் தேடுவான். அந்த நம்பிக்கையில தான் கர்த்தர் அவனை ராஜாவாக மாற்ற. கர்த்தர் உன்னை என்னை ஏன் ராஜாவாக மாத்துறாரு தெரியுமா? கர்த்தருக்கு ஒரு சித்தம் இருக்குது. நான் சொல்லுவேன், இந்த ஊழியத்தின் பாதையில உங்க அத்தனை பேரையும் கர்த்தர் ரட்சித்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சு உயர்த்தி இருக்கிறாரு, வீடு கட்டணும், வாசல் கட்டணும், கார் வாங்கணும், எல்லாம் வாங்கணும், ஓகே இது கர்த்தர் என்ன அதுக்காக. இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ரட்சித்தது வெறும் ராஜாவாக மட்டுமல்ல, ராஜாவாகவும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் உங்க அத்தனை பேர் மேலையும் ஊழியம் என்பது விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆத்ம பாரம் இல்லைன்னா உன் ரட்சிப்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த ஆத்ம பாரம்னால நான் எதை நினைக்கிறேன்? ஊழியக்காரன் தான் நினைக்கிறேன். ஊழியக்காரனுக்கு தான் ஆத்ம பாரம் இருக்கணும்னு. ஊழியக்காரனுக்கும் இருக்கணும், உங்களுக்கும் இருக்கணும். ஆத்ம பாரம்னா என்ன தெரியுமா? கவனிங்க, நீங்க சரியா ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா, உங்க ரட்சிப்பு சரியானதுன்னு சொன்னா, உங்களுக்கு ஆத்மா மேல பாரம் இருக்கும். அது இருந்தாதான் உங்க ரட்சிப்பு சரி. எப்படி சொல்றீங்க? நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதா? அந்த சந்தோஷத்துக்கு பேர் என்னது? ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துடைய தன்மை என்னன்னா, அது வச்சுக்க சொல்லாது, உடனடியாக யாருக்கிட்டையாவது சொல்லும். இந்த ரட்சிப்புக்கும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நீங்க சரியா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உடனடியாக நீங்க யாருக்கிட்டையாவது அதை சொல்லுவீங்க, சொல்லும். அப்படி சொல்லலைன்னா உங்க ரட்சிப்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்றது உண்மை. ஏன்னா நம்ம ஆத்மாவுடைய சந்தோஷத்துக்கு களி கூறுதலுக்கு கர்த்தர் அப்படி தன்மையை வச்சிருக்கிறார். அது உலக பிரகாரமாய் உண்டு. நீங்க பார்த்திருப்பீங்களா, சில கடைக்கு போய் ஒரு துணி சீப்பா இருந்துச்சு நீங்க எடுத்தீங்கன்னா உடனடியாக யாருக்கிட்டையாவது சொல்லுவீங்க, இந்த கடைக்கு போனேன் ரொம்ப சீப்பா இருந்தது, நீ விட்டுடு. இல்ல ஒரு நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கூட நீங்க பார்த்திருப்பீங்க, சில படங்களை பார்த்துட்டு வருவீங்க. பார்த்துட்டு வந்த உடனே நீங்க உடனே என்ன சொல்லுவீங்கன்னா, நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 4 பேர்ட்ட சொல்லுவீங்க, படம் சூப்பரா இருக்கு. அதான் சொல்லுவாங்க, இந்த மார்க்கெட்டிங் பண்றவங்க இருக்காங்கல்ல, இந்த மார்க்கெட்டிங் பண்றவங்கல்ல இருக்கிறதுலே பெஸ்ட் மார்க்கெட்டிங் எது, அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிறதுல பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, 1 to 1 நம்ம சொல்றோம்ல ஒருத்தருக்கு, இதுதான் இருக்கிறதுலயே பெஸ்ட் மார்க்கெட்டிங். ஏன்னு சொன்னா
செலவில்லாம எஃபெக்டிவா சொல்றது. இப்ப டிவில போடுறாங்க, எத்தனை பேர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பாக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்படி பண்ற அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல, நான் ஒருத்தர்கிட்ட சொல்றது, கண்டிப்பாக அவர் என்ன செய்வாரு, அதை கேட்கிறாரு. சோ இந்த 1 to 1 இதைத்தான் நம்ம ஆண்டவர் எதிர்பார்த்தாரு. நம்ம இயற்கையாகவே நம்ம ஆத்மாக்குள்ள வச்சிருக்கிறாரு. நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே தானா போய் சொல்லுவீங்க. அதனாலதான் அதுக்கு பேரு காஸ்பல். கோ அண்ட் ஸ்பெல், போய் சொல், அதுக்கு பேரு காஸ்பல். இன்னைக்கு நீங்க சொல்றதா அந்த ஆத்ம வாரம் ஒண்ணு இருக்கு. அப்ப கர்த்தர் உங்களை ரட்சித்ததுங்கிறது எதுக்காக? நீங்க ஆண்டவருக்குள்ள வந்ததே எதற்காக? கர்த்தர் உங்களை ராஜாவா மாத்துறது எதுக்காக? ஆசாரிய வேலை செய்வதற்காக. ஒவ்வொரு விசுவாசியும் ஏதோ ஒரு வகையில தேவனுடைய ஊழியத்தை கண்டிப்பாக செய்யணும், உங்களால் இயன்ற அளவு. ஊழியம் என்பது உங்கள் மேல் விழுந்த கடமை. அது ஊழியக்காரனுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும் விழுந்த கடமை. அந்த கழுதையை தேடுறத, அந்த வேலை இருக்குல்ல, அது மஸ்ட். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஆத்மாவுக்கு ஏதாவது ஒரு வகையில ஊழியம். நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன், இந்த மிஷனரி ஸ்தலத்துல சொல்லுவாங்க, போ அல்லது அனுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, ஒண்ணு நீ ஊழியத்துக்கு போ, இல்லைன்னா ஊழியத்துக்கு போறவங்களுக்கு அனுப்பு. ஏதாவது ஒரு வகையில ஊழியம் பண்ணணும், அது உங்க மேல் விழுந்த கடமை. இதுக்காக தான் கர்த்தர் நம்மளை என்னவா மாத்தி இருக்கிறாரு. ஏன் சவுல கர்த்தர் ராஜாவா மாத்தினார்னா, அவனுக்கு 2 குணாதிசயம் இருந்தது. ஒன்று, தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறவன். 2, அவன் எதை தேடுகிறவன்? கழுதையை தேடுகிறவன். ஏன் இப்ப ஆண்டவர் சவுல தள்ளினார்னா, முதலாவது அவன் தன் தேவனுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனான். 2வது, அவனுக்கு கழுதை மேல ஒரு ஆசை இருந்துச்சு இல்ல, தேடி போற ஆசை. அதே ஆசை கழுதை மேல மட்டும் இல்ல, அமலேக்கருடைய ஆடு மாடு மேலேயும் வந்துருச்சு. அது எது மேல வந்துருச்சு? அமலேக்கருடைய ஆடு மாடு மேலேயும் வந்துருச்சு அந்த ஆசை. கழுதையை எப்படி பாதுகாக்கணும்னு நினைச்சானோ அதே மாதிரி அதையும் பாதுகாத்துட்டான். அமலேக்கருடைய ஆடு மாடையும் பாதுகாத்துட்டான். அதனாலதான் சாமுவேல் கேட்கிறான், நான் கேட்கிற அந்த மாடுகளின் சத்தம் என்ன? இன்னைக்கு ஆத்ம பாரத்தோட தான் ஆண்டவர் கொண்டு வந்து உட்கார வச்சாரு. உனக்கு ஆத்ம பாரம் மட்டும் இல்ல, ஆத்மா மேல மட்டும் வாஞ்சை இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற ஆடம்பரத்தின் மேலையும், இந்த உலகத்துல இருக்கிற மேன்மைகள் மேலையும், இது மேலேயும் என்ன வந்துருச்சு? ஆசை வந்துருச்சு. 2 ஒண்ணா இருக்க முடியாது பாருங்களேன். ஆடு வேறு, ஆடு மாடு வேறு, கழுதை வேற. அமலேக்கருடைய ஆடு மாடு வேறு, கர்த்தருடைய கழுதைகள் ஆடு மாடு வேறு. இது 2ஐயும் நீங்க ஒண்ணா நேசிக்கவே முடியாது. உலகமும் கர்த்தரும் என்ன செய்ய முடியாது, ஒண்ணா இருக்க முடியாது. இன்னைக்கு அதான் நடக்குது. ஏன் கர்த்தர் சவுல தள்ளினார்? நான் சொல்லுவேன், நிறைய ஊழியர்கள் ஒரு காலத்துல கர்த்தருக்காக வல்லமையா எடுத்து பிரகாசித்தவர்கள் தான். யாரையும் குற்றம் சொல்லல, கர்த்தர் தான் அவர்களை அன்னைக்கு அபிஷேகம் பண்ணினார், ராஜாவாக மாத்தினார். ஏன் இன்று அவர்கள் தள்ளப்பட்டார்கள்? ஒரு சிலருடைய ஆரம்ப கால ஊழியத்தினுடைய சாட்சியை கேட்டீங்கன்னா அசைக்கத்தக்கதாக இருக்கும். ஆரம்பத்துல அவங்க பாடின பாட்டினுடைய ஆழத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே இருதயத்தை உடைக்கக்கூடியதா இருக்கும். ஏன் கர்த்தர் அவர்களை தள்ளினார்? கர்த்தர் ஏன் வேணா அவங்களை தள்ளினார்னு பாத்தீங்கன்னா, அவங்க வெறும் ஆத்ம ஆதாயத்தை மட்டும் இல்ல, கொஞ்சம் அமலேக்கர்களையும் தேடி இருப்பாங்க, கொஞ்சம் உலகத்தையும் நேசிச்சிருப்பாங்க. உலகத்துல உள்ள பெருமை, உலகத்துல உள்ள புகழ்ச்சி, உலகத்துல உள்ள அசுத்தம், உலகத்துல உள்ள பாவம், இதையும் சேர்த்துட்டாங்க. இப்ப 2 இருக்கு. சர்ச்சுக்கும் வருவாங்க, பரிசுத்தத்தையும் பேசுவாங்க, அந்நிய பாஷையும் பேசுவாங்க. அப்படியே உலகத்துக்கு போனா அமலைக்கு ஆடு மாடும் இருக்கும், அங்கேயும் போனா கெட்ட வார்த்தை இருக்கும், அங்க போனா என்ன இருக்கும்? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, உலக பெருமை எல்லாம் இருக்கும். கலாத்தியர்ல சொன்ன 5ஆம் அதிகாரத்துல சொன்ன மாம்சத்தின் கிரியைகள் அதுவும் இருக்கும். எப்படி 2 இருக்கும்? இது மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. உள்ள வரும்போது, இங்க வரும்போது பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஸ்தோத்திரம். நம்ம நினைப்போம், ஓ சவுல் ராஜாவாக இருக்கிறார், அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் கீசினுடைய கழுதைகள், எல்லாம் இஸ்ரவேலுக்குரியது. சாமுவேல் வந்து கேட்பான், ஏம்பா ஒரு அமலேக்கிய மாடு சத்தம் ஒண்ணு கேக்குதேப்பா, ஒண்ணு உலகத்தின் சத்தம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்குதுப்பா உனக்குள்ள, ஜாக்கிரதையா இருந்துக்க. ராஜாவா உட்கார வச்சிருக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு நீ அமலேக்கிய ஆடையோ மாட்டையோ எடுத்து கொண்டு வந்து வச்ச, உன்னை தள்ளதே தெரியாம கர்த்தர் கீழே தள்ளிடுவார். உன்னை எப்ப தள்ளினார் உனக்கு எப்ப தெரியும் தெரியுமா? 38 வருஷம் கழிச்சு தெரியும். கொடுமையிலே பெரிய கொடுமை என்ன தெரியுமா? தேவன் உன்னை விட்டு போனது உனக்கு தெரியாம இருக்கிறதா இருக்கிறதே பெரிய கொடுமை. பரிசுத்த ஆவி இறங்கும் போது
சிம்சோனுக்கு தெரிஞ்சிச்சு ஆவியானவர் அவனை விட்டு போனது அவனுக்கு தெரியல. இருக்கிறதே கொடுமை அதான். சவுலுக்கு ராஜ்யபாரம் சாமுவேல் அபிஷேகம் பண்ணும் போது தெரிஞ்சிச்சு. ஆனா அசுத்த ஆவி அவனுக்குள்ள வந்தது அவனுக்கு தெரியவே இல்லை. ராஜாவானது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா தான் ராஜாவா தள்ளப்பட்டது அவனுக்கு தெரியவே இல்லை. அவன் 38 வருஷமா ராஜா உட்காந்துருக்கான். ஸ்டில் நான் தாங்க ராஜா. உன்னை தள்ளி 38 வருஷம் ஆச்சுரா. உன் ஊழிய உன்னை விட்டு போய் 10 வருஷம் ஆச்சு. கடைசியா முடிச்சுட்டு போய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது ஆண்டவர் சொல்வாரு, உன்னை அறிய ஆண்டவரே, நாங்கள் 38 வருஷமாக தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? 38 வருஷமாக நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? 38 வருஷமாக தசமபாகம் காணிக்கைகள் கொடுத்தோம் அல்லவா? 38 வருஷமா அந்நிய பாஷையை பேசணும் அல்லவா? உன்னை எனக்கு தெரியாது. எப்ப தள்ளீர்? உன்னை தள்ளி எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. காரணம், நீ அமலேக்கு ஆட்டை மாட்டையும் தேடி போனவன். அநேகருடைய வாழ்க்கை தான் நடக்குது. கர்த்தர் தான் நம்மளை ராஜாவாக மாத்தினார். கர்த்தர் தான் நம்மளை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதித்தார். எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இன்னும் கர்த்தருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோமா இல்ல தள்ள நிலையில இருக்கிறோமாங்கிறத அப்பப்ப டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். எங்கிட்ட அமலேக்கு ஆடு இல்ல, எங்கிட்ட அமலேக்கரோட மாடு இல்ல, எல்லாத்தையும் போட்டுட்டேன் தள்ளிட்டேன்னு சொல்லிட்டே இருக்கணும். நம்ம நினைச்சுக்கிறோம் சாமுவேலுக்கு தெரியாது, அது ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கிறோன்னு. சாமுவேல் சொல்றான், என் காதுல கேட்டுச்சுப்பா. எலிசா சொல்றான் கேயாசிய பார்த்து, அந்த மனுஷன் இறங்கி உன் பக்கம் திரும்பினானே, அப்ப என் இருதயம் வரலையா? நீ எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுத்தானே அவங்கிட்ட போய் என்ன வாங்கின? லஞ்சம் வாங்கின, காணிக்க வாங்கின, அவங்கிட்ட போய் எல்லாத்தையும் வாங்கின. நீ எப்போ வாங்கினியோ அப்பயே பரலோகத்துக்கு தெரியும். மனுஷனுக்கு தெரியாது, கூட இருக்கிற கணவனுக்கு தெரியாது, கூட இருக்கிற மனைவிக்கு தெரியாது, ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, சக ஊழியனுக்கு தெரியாது நீ பண்ற அநியாயம் அக்கிரமம் என்னன்னு. கர்த்தருக்கு தெரியும், ஏமாத்தவே முடியாது. ஆனா அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? எல்லாரும் எதிரிலையும் பிடிச்சி உன்னை பொத்துன்னு தள்ள மாட்டாரு. பொறுமையா 4 காலையும் எடுத்து வச்சிருப்பாரு, நீ உட்காந்துட்டே இருப்ப சேர்ல. நான் ராஜாவாக இருக்கிறேன், உன்னுடைய காலை உருவி ரொம்ப நாள் ஆச்சு. அநேகருடைய ராஜ்யபாரம் முடிஞ்சு போச்சு. இப்ப ஆண்டவர் ஆல்டர்னேட்டா கொடுத்துட்டாரு. யாரை கொண்டாந்தாரு? தாவீதை கொண்டாந்தாரு. இந்த தாவீதை கொண்டு வர விதம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப அற்புதமான விதம். தாவீதை ராஜாவாக தருவார். இப்ப தாவீதை கொண்டாடணும். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, சவுல ராஜாவாக்கும் போது சவுலுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சு. என்ன கெப்பாசிட்டினா, இஸ்ரவேல் எல்லாக்குள்ளேயும் அவன் எப்படி இருந்தான்? உயரமானவன். அத்தனை பேர் மேலேயும் உயரமா இருக்கு. எல்லாரும் அவன் தோளுக்கு கீழே தான். இப்ப இஸ்ரவேலர்களுக்குலாம் ஒரு பெரிய சந்தோஷம், எங்க ராஜா நல்ல ஜெய்ஜாண்டிகா இருக்கிறாரு. எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்கு தெரியுமா? அவங்களுக்கு பொண்ணுக்கு கொஞ்சம் குள்ளமா இருந்தாலும் மாப்பிள்ள உயரமா இருக்குன்னு அதுக்கு ஆசை இருக்கு. பாத்துருக்கீங்களா? மாப்பிள்ள நல்ல ஒசரமா இருக்கு. சிலர்லாம் சொல்லுவான் கண்ண நிறையல்னு இருப்பான். ஆனா பொண்ணு எப்படி வேணும் அவனுக்கு? செத்த செவேர்னு வேணும். சுண்டுனா என்ன வரணும்? ரத்தம் வரணும். எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, அதுக்கு ஒரு குஷ்டரோகி தான் கல்யாணம். சுண்டுனா ரத்தம் வரணும். சிலருக்கு அப்படி ஆசை இருக்கு, நாம தான் கருப்பா இருப்போம், பொண்ணு எப்படி இருக்கணும்? சுத்த செவேர்னு இருப்போம். நாம தான் குள்ளமா இருக்கணும், மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? ஒசரமா இருக்கணும். அது ஒரு காம்ப்ளெக்ஸ். அந்த மாதிரி இஸ்ரவேலர்களுக்கும் நம்ம ராஜா எப்படி இருக்கிறாரு? இப்போ உயரமா இருக்காரு. சரி, இவருக்கு ஆல்டர்னேட்டா ஒரு ராஜா வராரு, ஒருத்தர் வராரு. யாரு? இவர் எப்படி இருக்கிறாரு? அவர் போட்ட ட்ரெஸ் கூட இவரால் போட முடியாது. இப்ப இவனை எப்படி மதிப்பான்? இப்ப தாவீதை ஆண்டவர் கொண்டு நிறுத்துறாரு. இந்தாங்க, இந்த சவுலை நான் தள்ளி விட்டேன், இவனுக்கு பதிலாக யாரை கொண்டு வந்திருக்கிறேன்? தாவீதை கொண்டு வந்திருக்கிறேன். சவுலை கொண்டாடும் போதே அவன் மதிக்கல. சவுலை கொண்டாடும் போதே ஒரு கூட்டம், பேலியாளின் கூட்டம் என்ன சொல்லிச்சான்? இவனா நமக்கு நம்ம ஆள போகிற ராஜா, போடா அப்படின்ட்டான். அவனோட குள்ளமா இருக்கிறவனே அவனை மதிக்கல. கடைசியில சவுல் சண்டை போட்டு நிரூபிக்க வேண்டி இருந்துச்சு, இல்ல நான் தான் பெஸ்ட் ராஜான்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் ப்ரூவ் ஆச்சு. இப்ப அவனையே மதிக்கலையே, இப்ப தாவீதை கொண்டு நிறுத்துறாரு. இவனை எப்படி மதிப்பான்? சின்ன பைய இவனா கொண்டு ராஜாவாக நிக்க போறான் அப்படின்னு சொல்லி மதிக்க மாட்டான் ஒருத்தன் கூட. இப்ப கர்த்தர் அவனை ராஜாவாக்கின விதம் இருக்கு பாருங்க, அதான் ரொம்ப அற்புதமான விதம். இப்ப சவுலை விட ஜனங்க இவனை மதிக்கணும், சவுலே இவனை பார்த்து பிரமிக்கணும். அப்ப என்ன செய்யலாம்? இவனை ராஜாவாக்குவதுக்குன்னு பெலிஸ்தீர் நாட்டுல ஒருத்தனை வளர்த்துன்னு இருக்கிறாரு.
அவர் ஒருத்தனை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய வேலையே இவங்கிட்ட சாவறது தான். வேற எதுக்கும் கோலியாத்து பிரயோஜனம் கிடையாது. கோலியாத்தை நல்லா வளர்த்துனுக்கிறாரு. எதுக்கு வளர்க்கிறாரு? நல்லா. அவர் எத்தனை முழம் இருந்தாராம்? 6 முழம் 1 ஜான். நம்ம ஊர் கணக்குக்கு 9 அடி. யோசிச்சு பாருங்க. ஜைஜாண்டிக்கா வளர்றாரு. பெலிஸ்திய ராஜ்யத்துல சும்மா கும்மன் இருக்காரு. ஆளு பாக்குறதுக்கு அப்படி இருக்கிறாரு. அவருக்கு தெரியாது ஏன் வளர்றோன்னு. சவுலை விட உயரமா ஒருத்தனை வளர்த்துனுக்கிறாரு. சவுலே பயப்படுற ஒருத்தனை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்? உன்னையும் என்னையும் ராஜாவாக்குவார். சில நேரங்களில் ஆண்டவர் பெரிய எதிரியை உருவாக்குவாரு. அவனை யாரும் ஜெயிக்க முடியாது நினைச்சு இருப்பாங்க. ஓ, இவரு ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா இவர் ஆட்சியில கிறிஸ்தவம் கஷ்டங்க. ஐயோ, மினிஸ்ட்ரியே பண்ண முடியாதுங்க. இருக்கிறதுலயே கொடுமையானவரு. ஏன்னா உன்னை ராஜாவாக்கத்துக்கு தான் அவனை கொண்டாந்துருக்கிறாரு. அவனை பார்த்து பெரிய பெரிய ஊழியர்களும் ஊழியர்காரர்களும் பயந்து ஒடுங்கி நடுங்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உன்னை அவன் கண்களுக்கு முன்பாக ராஜாவாக உட்கார வைப்பதற்கு கர்த்தர் உன்னை உருவாக்கிட்டு இருக்கிறார். பல நேரங்கள்ல நான் சொல்லுவேன், உன்னை கொண்டு போய் ஆண்டவர் எங்க நிறுத்துவார் தெரியுமா? பெரிய ஜெயின்ஸுக்கு முன்னாடி நிறுத்துவார். நாம யாரு? அவனுக்கு எதிரா மினிஸ்ட்ரி பண்ணவன், அவனுக்கு எதிரா பிசினஸ் பண்ணவன் யாரு? பெரிய பெரிய ஜெயிண்ட். பெரிய பெரிய ஜெயிண்ட். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டேய், சவுலாலேயே ஒண்ணும் பண்ண முடியலடா. இல்ல, சவுலாலேயே ஒண்ணும் பண்ண முடியலடா. அப்பேற்பட்டதானே. டேய், அவன் சவுலுக்காக உருவாக்கலடா. என்ன ராஜாவாக்குறதுக்கு அவனை ஜெயிண்டா மாத்தி இருக்கிறாரு. அவன் வேலையை என்ன ராஜாவாக்குவது. அவன் ஜெயிண்டா இருப்பதுக்கு உருவாக்கப்படவில்லை, என்னை ராஜாவாக்குவதற்கு உருவாக்கப்பட்டான். உனக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு பெரிய ஆலோகனை நிக்க வச்சிருப்பார். அந்த இடத்துல நிறைய பேர் தோத்து போயிருப்பாங்க. அவங்கிட்ட நிறைய பேர் தோத்துருப்பாங்க. அவங்கிட்ட நிறைய பேர் பயந்துருப்பாங்க. அவனுக்கு எதிராக பிசினஸ் பண்ண முடியாது, அவனுக்கு எதிராக மினிஸ்ட்ரி பண்ண முடியாது, அவனுக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாதுங்க. அது ரொம்ப மோசம். அவனை அப்படி உருவாக்குனதே கர்த்தர் தான்டா. கர்த்தர் தான் உருவாக்குனாரு. எதுக்காக? உன்னையும் என்னையும் ராஜாவாக மாற்றுவது. தெரியுமா உங்களுக்கு? எத்தனையோ இடங்கள்ல பெரிய பெரிய ஆட்களால முடியாத, ஒண்ணுமே தெரியாத நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். யாரா இருப்பான் தெரியுமா? அந்த ஃபீல்டுல கரைச்சு குட்டிச்சவனா இருப்பான், ஜெயின்ஸா இருப்பான். நம்ம போய் உட்கார்ந்து இருப்போம்ல, நம்மள எல்லாரும் பார்ப்பாங்க, இவங்க எங்க வந்தான், இவங்க எங்க வந்தான் அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. இவனை என்ன செய்ய போறான் அப்படின்னு அவன் கேட்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க உட்கார்ந்து இருக்கிறவன். அந்த ஒரு கேள்வி இங்க இருக்கிற யாருக்கும் பதில் தெரியாது. அந்த ஒரு கேள்விக்கு மட்டும்தான் நமக்கு பதில் தெரியும். மத்த எந்த கேள்வி கேட்டாலும் நமக்கு தெரியாது, இவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு கேள்வியை தான் கர்த்தர் கேட்க வைப்பாரு. ஏன்னா உன்னை ராஜாவாக்கத்து தான் அவனை கொண்டு அங்க உட்கார வச்சிருக்கிறாரு. இது நடக்கும், இது நடக்கும். மேல வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, நமக்கு மேல ஆபீஸ்ல அப்படியே பெரிய ஆபீசர். அவரை பத்தி சொல்லுவாங்க, அவரு 3 years யூகேல இருந்தாரு, 2 years யூஎஸ்ல இருந்தாரு. அவர் யார் தெரியுமா அப்படின்னு பாரு. அவர் நம்ம கிட்ட உட்கார்ந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்டு நம்ம அவருக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் உயர்த்து. அது நடக்கும். சில நேரங்கள்ல கோலியாத்தை கர்த்தர் உருவாக்குறது அவனை ராஜாவாக்குறதுக்கு இல்ல, நம்மை ராஜாவாக்குவதற்கு. கோலியாத்தை உருவாக்குவதற்கு, சவுலை பயப்பட பண்ணுவதற்கு. சவுலை விட பெருசா தாவீதை கொண்டு உட்கார வைக்கணும்னா, சவுலை விட பெருசா ஒரு காரியம் நடக்கணும். இந்த தாவீதை சவுலோட பெருசா மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கோலியாத்தை கொண்டு வந்தா போதும், நிமிஷத்துல சவுலை விட பெருசா கர்த்தருடைய மாற்றம். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் செஞ்சு. இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஜெயின்ஸை பார்த்து பயப்படாதீங்க, அதை பத்தி யோசிக்காதீங்க. அது எப்பேற்பட்ட ஆளா இருக்கட்டும், எப்பேற்பட்ட கம்பெனியா இருக்கட்டும், எப்பேற்பட்டதான ஒரு இடமா இருக்கட்டும். அதான் சொல்லுவேன், சில இடங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த வெளிநாடு ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி எம்பசிக்கு கூப்பிடுவாங்க. அது யூகே எம்பசி, யூஎஸ் எம்பசி, இன்டர்வியூ எல்லாத்துக்கும் இன்டர்வியூ போயிருக்கிறேன். சுவிட்சர்லாந்து எம்பசி எல்லாத்துக்கும் போவோம். இந்த எம்பசிக்கு போகும்போது மட்டும் மனசுல ஒன்று நினைப்பேன். ஏன்னா அங்க உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் ஃபாரினர்ஸ். அவங்க பேசுற இங்கிலீஷ்ல பாதி கூட நமக்கு வராது. அவங்க கேட்கிற கேள்வியே நம்ம 2 தடவை கேட்டா தான் நமக்கு புரியும், திருப்பி இன்னொரு தடவை கேட்டா தான் நமக்கு அந்த கேள்வி புரியும். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், என்னை அந்த நாட்டுக்கு ஊழியத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருந்தா அங்கே உட்கார்ந்து இருக்கிற எப்பேற்பட்ட கோலியாத்தையும் வீழ்த்துவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக. உன்னை உயர்த்தணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டாருன்னா எந்த ஜெயிண்டையும் முகம் குப்புற விழ வைப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீ ஒரு நாளும் அந்த ஜெயிண்ட, நான் சொல்வேன், அந்த ஜெயிண்ட அதுக்கு தான் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார்.
இனிமேட்டு உங்களுக்கு தெரியணும், பெரிய பிரச்சனை வருதா என்ன ராஜாவாக்கத்துக்கு ஒருத்தன் வந்துட்டான்னு அர்த்தம். உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வருதா என்ன உயர்த்தறதுக்கு கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாருன்னு அர்த்தம். அவனை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது, சவுல் தான் பயப்படணும். பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ இந்த இடத்துல அது பண்ணவே முடியாதுங்க, அந்த இடத்துக்கு போகவே முடியாதுங்க, அது உள்ள போனா பெரிய பிரச்சனைங்க. ஆண்டவர் சொல்றார், நீ போ. ஏன்? இது வரைக்கும் அந்த சிச்சுவேஷனை உருவாக்குனதே உன்னை அனுப்புறதுக்கு தான். உன்னை தவிர வேற யாரும் அங்க போனா அது பிரச்சனை ஆயிரும், அவன் ராஜாவாயிருவான். உன்னை அனுப்புறதுக்கு தான் இவ்வளவு பெரிய ஜெயண்ட உருவாக்கி வச்சேன். இப்ப ஆண்டவர் உன்னையும் என்னையும் ராஜாவாக மாத்த போகிறார். தாவீது சும்மா ராஜாவாயிட்டாரா? சரி, இதெல்லாம் ஓகே தான். இந்த சவுலை ராஜாவாக்குவதற்கு கர்த்தர் சில காரியங்களை பார்த்தாரு. அதே மாதிரி இந்த தாவீதை ராஜாவாக்குவதற்கு கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? சில காரியங்களை பார்த்தார். அதுவும் 2 காரியம் இருக்கு. அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு ஜோமணி முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவர் தாவீதை ராஜாவாக மாத்தினார்? வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். எதை? ஆட்டுக்குட்டிய. சவுல் தேடினது கழுதைய, தாவீது தேடினது ஆடை. அவன் இருக்கிறதுலயே பிரீஷியஸ தேடினான், விலையேறப்பட்டதை தேடினான். கர்த்தர் அவனை ராஜாவாக்குனாரு. ஆனா தாவீதை ஏன் ராஜாவாக்குனாரு தெரியுமா? இவன் ஒண்ணும் இல்லாத ஆட்டுக்கே தன் ஜீவனை பணைய வைப்பானால் இந்த இஸ்ரவேல் என்கிற ஆட்டை தன் ஜீவனை கொடுத்து பாதுகாப்பான் என்று சொல்லி அவனை கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா. இந்த குணாதிசயம் கிறிஸ்துவினுடைய குணாதிசயம். ஆடுகளுக்காக மேய்ப்பன் ஜீவனை கொடுக்கிற குணாதிசயம். இந்த குணாதிசயம் தான் தாவீதுக்கு இருந்துச்சு. ஊழியத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஆழமான அடிப்படையான குணாதிசயம் என்ன தெரியுமா? ஆத்துமாக்களுக்காக தன் ஜீவனை பணைய வைக்கிறார். ஏங்க பவுல் பட்டணம் தோறும் அடிக்கப்படணும்? யோசிச்சு பாருங்க. பவுல் ஏன் பட்டணம் தோறும் அடிக்கப்படணும்? பவுல் எதற்காக எல்லா இடத்துலயும் 1 குறைய 40 அடி வாங்கணும்? ஏன் 3 தடவை மரணத்துக்கு எதுவா போகணும்? ஏன் அந்த ஆளு ரட்சிக்கப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல நியாயப்பிரமாணத்தை படிச்சுட்டு ஒரு லெட்டரை எழுதிக்கிட்டு ஒரு சபையில உட்காந்துக்கிட்டு பாஸ்டரா இருக்க முடியாதா? அவர் இருந்தார் தானே, ஏன் இருக்க முடியாதா? அவனுக்குள்ள ஒரு ஆத்ம பாரம் இருந்தது. இந்த ஜனங்களுக்காக நான் மரிக்கவும் தயாராக இருக்கிறேன். கிறிஸ்துவினுடைய மரணம் ரட்சிப்பை கொண்டு வந்தது. பவுலினுடைய மரணம் சபைகளை ஸ்தாபித்தது. ஸ்தேவானின் மரணம் பரலோகத்தை எழுப்பி நிற்க பண்ணினது. அதே மாதிரி உன்னுடைய என்னுடைய மரணமும் கர்த்தருக்கு ஒரு பெரிய ஆதாயத்தை இந்த பூமியில உண்டாக்க வேண்டும். அவன் சொல்றான், அந்த ஆட்டுக்குட்டியை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாய்க்குள்ள கையை விட்டு ஆட்டை என்ன பண்ணிருந்தான்? மீட்டுக்காம இருக்கு. ஆடு ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்லாத ஒரு ஆடு. ஒரு கழுதையை எதுல மீட்டுக் கொள்ளலாம்? ஆட்டுக்குட்டியால மீட்டுக் கொள்ளலாம். அவன் கழுதைக்கு போராடினவன், இவன் ஆட்டுக்குட்டியால போராடினவன். ஒரு சின்ன ஆத்மாவை கூட தவறிட கூடாதுங்கிற ஆத்ம பாரம் இருக்கும். இன்னைக்கு சபைகள்ல இந்த 2 விதமான ஆத்மா இருக்கும். கழுதையும் இருக்கும், ஆட்டுக்கிட்டையும் இருக்கும். கொஞ்சம் பெரிய கிராண்டான விலையேற பெற்ற பணக்கார ஆத்மாவும் இருக்கும், கழுதையும் இருக்கும். கொஞ்சம் ஒண்ணுமே இல்லாத கஷ்டப்படுற ஆட்டுக்குட்டியும் இருக்கு. இன்னைக்கு கழுதைக்காக தேடி போகிற சவுல்கள் நிறைய. அதுவே கொஞ்சம் பணக்காரங்க யாராவது ஒருத்தர், பாஸ்டர் கொஞ்சம் ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னா உடனே வந்துட்டேன், இப்போ 10 நிமிஷம் 5 நிமிஷம். அதுவே கொஞ்சம் கஷ்டப்படுற விசுவாசி, கொஞ்சம் ஒண்ணுமில்லாத விசுவாசி போன் பண்ணி, பாஸ்டர் உடம்பு சரியில்லை, ஜெபம் பண்ணிக்கிறோம். பாஸ்டர் நீங்க எங்க வீட்டுக்கு வந்து இப்போ ரொம்ப பிஸிமா, ஊழியத்துல ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கிறோம். பணக்காரங்களை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு எவாஞ்சலிஸ்டுகளுக்கு, ஆனா யாரை பார்க்க நேரம் இல்ல? ஏழைகளை பார்க்க நேரம் இல்ல. யாக்கோபு புஸ்தகம் சொல்லுது, பணக்காரனுக்கும் ஏழைக்கு நீ வித்தியாசத்தை காட்டின கதை முடிஞ்சேங்குது. இன்னைக்கு சபைகளுக்குள்ள 2ம் இருக்கு. கழுதையை தேடுறவங்களும் இருக்கிறாங்க, ஆட்டுக்குட்டியை தேடுறவங்களும் இருக்கிறாங்க. நான் கழுதையை தேடக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா கண்டிப்பாக ஆட்டுக்குட்டியை தேடணும்னு சொல்றேன். ஆட்டுக்குட்டியை வாய்க்கு, நீ சிங்கத்தின் வாய்க்கு என்ன செய்யணும்? தப்புவிக்கணும். இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க ஒரு சிலர்கிட்ட ஒரு குணாதிசயம் இருக்கு. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு ஆத்மா போச்சுன்னா, பின்வாங்கி போயிருச்சுன்னா, சபைக்கு வரல, இல்ல வேற எங்கேயாவது கொஞ்சம் வேற உபதேசத்துக்கு போச்சுன்னா, அவங்க சொல்ற வார்த்தை போட்டோம். அது அடிபட்டு மிதிப்பட்டு வரும். என்ன வரும்? அடிபட்டு மிதிப்பட்டு
வரும்போது பாத்துக்கலாம். நீ சவுல், நீ சவுல். ஐயோ ஒரு ஆத்மா போச்சே, அதை காப்பாத்தணுமே, அதுக்கு போன் பண்ணி அதை கேட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவை கேட்டு எப்படியாவது ஆத்மாவை காப்பாத்தணும்னு தோணுது பாத்தீங்களா? நீ தான் தாவீது. உன்னதான் கர்த்தர் ராஜாவாக மாத்துவார். இன்னைக்கு நிறைய பேர் கழுதையை தேடுறாங்க. எனக்கு சில இதை கேட்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஒரு சபையில போயிருந்த போது ஒரு பெரிய பேனர் வச்சிருந்தாங்க. அந்த பேனர்ல அந்த ஆஃபரிங் கொடுத்தவங்களுடைய போட்டோ ஒட்டி இருந்தாங்க. ஒருத்தரும் இவ்வளவு ஆஃபரிங் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு போட்டோ ஒட்டி இருந்தாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. அந்த ஊழியக்காரருக்கு கேட்டேன், இப்படி ஆஃபரிங் கொடுக்குறவங்களுடைய போட்டோ ஒட்டி இருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். அந்த ஊழியர் சொன்னாரு, விசுவாசிகளை உற்சாகப்படுத்துவதற்காக நாங்க அப்படி வச்சோம். அப்படி வச்சோம்னா அதை பாக்குறவங்க இவங்க கொடுத்துருக்காங்க, நம்மளும் கொடுக்கணும்னு உற்சாகம் வரும், அதனால வச்சோம். நான் கேட்டேன், கொடுக்க முடியாதவன் என்ன செய்வான்? அவனுக்கு மனசுல ஒரு குத்தம் இல்ல, ஐயோ என்னால என்ன கொடுக்க முடியலையே. அதுல டபுள் மடங்கு கொடுத்தவங்களுக்கு 2 போட்டோ, ட்ரிபிள் மடங்கு கொடுத்தவங்க 3 போட்டோ. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சிருக்காங்க, ஒரு 5000 ரூபாய், 2000 ரூபாய். 2000 ரூபாய் கொடுத்தா 1 தடவை போட்டோ, 4000 ரூபாய் கொடுத்தா 2 போட்டோ, 6000 ரூபாய் கொடுத்தா 3 போட்டோ வச்சிருக்காங்க. இதை பார்த்த போது எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. இடது கை கொடுக்கிறது வலது கைக்கு தெரியக்கூடாதே, அது வசனத்துல இருக்குது. இது அதெல்லாமே விட இப்படி வச்சோம்னா அடுத்தவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த இது கழுதை கொடுத்துரும், அது விளையாட பெற்றது, காசு நல்ல கிராண்டான விஷயம். கொடுக்க முடியாத ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது அங்க. அவனே தனக்கு உள்ளவற்றையிலிருந்து ஒரு பணத்தை போடுறவன் வரானே, அவன் கையை பிடிச்சிட்டு அவன் பிள்ளை வருவானே, அவன் அதை பார்த்துட்டு கேட்பானே, அப்பா நம்ம போட்டோ வராதப்பா, உங்க போட்டோ வராதப்பா. நான் சொல்றேன், சபையில் கழுதைகளை கவனிக்கணும், வேணான்னு சொல்லல, அதை விட 2 மடங்கு ஆட்டுக்குட்டிகளை கவனிக்கணும். இங்க கஷ்டப்படுறவங்களுக்கு தான் சபை. அவனை தேடி போறதுக்கு தான் உங்களை எண்ணி வச்சிருக்கிறார். ஆத்மா விட்டு கொடுக்க கூடாது. தாவீது சொல்றான், என்கிட்ட இருக்க ஒரு குணாதிசயம். சவுலே அவன் கேட்கிறான், சவுல் கேட்கிறான் தாவீதை பார்த்து, உனக்கு என்னடா குவாலிஃபிகேஷன் இருக்கு? அவன் சவுல்கிட்ட சொல்றான், நீ கழுதையை தேடி போனவன், ஆனா நான் ஆட்டை தேடி போனவன். நீ உங்க அப்பாவுடைய கழுதையை தேடி போனவன், நான் எங்க அப்பாவுடைய ஆட்டை தேடி போனவன். ஆட்டை தேடுறவனை தான் கர்த்தர் ராஜாவாக மாற்றுவார். கழுதையை தேடினவனுடைய ராஜ்யபாரம் விழுந்துருச்சு. ஆட்டை தேடினுடைய ராஜ்யபாரத்துல இயேசு வந்து உட்கார்ந்துட்டாரு. காரணம், அது இயேசுடைய குணாதிசயம். இன்னைக்கு நீயும் நானும் ஆடுகளை தேடுகிறவங்க, கஷ்டப்படுறவங்களை தேடி போங்க. நான் எப்பவும் என்னுடைய மெசேஜ் அடிக்கடி சொன்ன வார்த்தை, இருக்கிற ஊழியக்காரங்கிட்டே கொட்டி கொடுக்காதீங்க. எத்தனை கஷ்டப்படுற ஊழியக்காரர் இருக்கான், எத்தனை கஷ்டப்படுற விசுவாசி இருக்கு. உன் பக்கத்திலேயே ஒரு விசுவாசி பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கு, உன் பக்கத்திலேயே ஒரு விசுவாசி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரேஷன் அரிசி வாங்கிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு ஜோம் பண்ணுவோம் சிஸ்டர், ஜோம் பண்ணுவோம் பிரதர்னு பில்டிங் ஃபண்டுக்கு எங்கேயாவது நீ 10,000 ரூபாய் அனுப்புனு வச்சுக்கோ, அதனால பிரயோஜனமே கிடையாது. உன் பக்கத்துல இருக்கிற விசுவாசிக்கு முதல்ல ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்கும். உன் பக்கத்துல இருக்கிற ஊழியக்காரனுக்கு முதல்ல ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்கும். அவன் பிள்ளை படிக்கிறதுக்கு படிப்பு இல்லையா, அந்த ஆட்டுக்குட்டியை கவனிங்கயா, கழுத பழச்சுக்கோ. அவங்க வச்சிருக்கிறாங்க நல்லா. காட்டுக்குள்ள இருக்கிற மிஷினரிக்கு தான் அரிசி வேணும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு பல்லு குத்தத்துக்கு குச்சி தேடுறவங்க, இவங்களுக்கு இப்ப தேவைப்படாது. நான் இவங்களுக்கு தேவை இல்லைன்னு இல்ல, அவங்களுக்கு ஆண்டவர் சிலரை வச்சிருப்பாரு. நீ உன் பக்கத்துல இருக்கிற விசுவாசியை தேடு, கஷ்டப்படுற ஊழியக்காரனை பார், தேடி பிடிச்சு அனுப்பு. அந்த ஆட்டுக்குட்டி தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் கர்த்தர் தாவீதை ராஜாவாக மாற்றினார். தாவீதுக்கு இன்னும் 2 குணாதிசயம் இருந்தது. அதை நான் மட்டும் வேகமா சொல்லிட்டு முடிக்கிறேன், நேரம் ஆயிடுச்சு. நான் வேகமா சொல்லிட்டு முடிக்கிறேன். முதலாவதாக தாவீதுக்கு இருந்ததான இன்னொரு குணாதிசயம் என்ன? வாசிங்க 1 சாமுவேல் 17:26 வாசிங்க. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தரை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். தாவீதுக்கு தன்னுடைய தேவன் மேல ஒரு வைராக்கியம், தன்னுடைய தேவனுடைய ஜனங்கள் மேல என்ன இருந்தது? ஒரு வைராக்கியம். இந்த வைராக்கியம் ரொம்ப முக்கியம். ஊழியத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஒரு வைராக்கியம் இருக்கணும். தாவீதுக்கு இருந்தது அன்னைக்கு மாம்ச வைராக்கியம். அதனால கோலியாத்துல சண்டை போட்டான். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டியது
ஆவிக்குரிய வைராக்கியம். இந்த வைராக்கியம் தான் பவுலுக்கு இருந்துச்சு. 17ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசி. அப்போஸ்தலர் 17:16. அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் கொண்டு, இந்த வைராக்கியம் தான் உங்களுக்கு எனக்கு வரணும். ஊழியத்துல இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு எனக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? வைராக்கியம் வரணும், ஆவிக்குரிய வைராக்கியம் வரணும். பக்கத்து வீட்டுல பக்கத்துல பயங்கரமா சவுண்டா பாட்டு போடுறாங்க, சினிமா பாட்டோ வேற எந்த பாட்டோ போடுறாங்க. போட்ட உடனே ஆவியில ஒரு வைராக்கியம் வருதா? ஐயோ, என் தேவனால் உண்டாக்கப்பட்ட இந்த பூமியில என் தேவன் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச இந்த ஆத்துமாக்களுக்கு நடுவுல என் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கிறது அப்படின்னு ஒரு வைராக்கியம் வருதா? சபைகளுக்குள்ள அருவருப்பை பார்க்கும் போது ஒரு வைராக்கியம் வருதா? கிறிஸ்தவத்துக்குள்ள அருவருப்பான காரியங்கள் நடக்கும் போது ஒரு வைராக்கியம் வருதா? கிறிஸ்தவத்துக்குள்ள கள்ள உபதேசம் நுழையும் போது உனக்கு ஒரு வைராக்கியம் வருதா? கிறிஸ்தவத்துக்குள்ள பண ஆசை பிடிச்சவனும் பொருளாசை பிடிச்சவனும் ஜனங்களை மோசம் போக்கும் போது உனக்கு ஆவியில ஒரு வைராக்கியம் வருதா? வரலனா உன் ஆவியில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உனக்கு வரணும், ஸ்பிரிச்சுவலி வைராக்கியம் வரணும். 2008-7 கொஞ்சம் மேகசின் எழுதும் போது கொஞ்சம் காட்டமா தான் எழுதுவோம். இப்பவும் அப்படித்தான் பேசுவோம், எழுதும் போது அப்படித்தான் எழுதுவோம். அப்போ நான் மதிக்கிற ஒரு ஊழியர் இடத்துல வந்து சொன்னாரு, நீங்க எழுதுறதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா வேர்ட்ஸ் கொஞ்சம் கடினமா இருக்கு, அந்த கடினத்தை குறைச்சிக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. நான் அவருக்கு ஒரு பதிலும் சொல்லல, ஆனா நான் எழுதுற மாதிரி தான் எழுதிட்டு இருந்தேன். அவர் 2-3 தடவை சொன்னாரு, நீங்க இப்படி எழுதுறீங்களே, கொஞ்சம் கடினத்தை குறைச்சிக்கோங்க. விட்டுட்டேன். ஆனா நான் எழுதுறேன். ஒரு 5 வருஷம் இருக்கும், அவர் ஒரு புக் எழுதினாரு, அவர் ஒரு மேகசின் போட்டார். அந்த மேகசின்ல நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு கடினமா எழுதணும் அதை விட கடினமா எழுதியிருந்தார். அவர் கூப்பிட்டு கேட்டேன், என்ன இப்படி எழுதிருக்கீங்க, இதுக்கு நான் பரவாயில்ல போலையே அப்படின்னு. அவர் சொன்னாரு, நடக்கிறத பார்த்தா கொதிக்குது, இவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்கன்னு. உங்களுக்கு இப்ப கொதிச்சிச்சு, எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொதிச்சிச்சு. அவ்வளவுதான். உங்களுக்கு கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருக்கு, நீங்க சின்ன ஸ்டவ், நான் கொஞ்சம் பெரிய ஸ்டவ், எனக்கு அப்பயே கொதிச்சிச்சு. அவருக்கு ஏன் அப்ப வைராக்கியம் வந்துச்சுன்னா, திடீர்னு ஒருத்தர் எழும்பி சபை ஆரம்பிச்சு சாப்பாடு போட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாரு. இவர் சர்ச்சில் இருந்து கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. அப்பதான் அவருக்கு என்ன பண்ணுச்சு, கொதிச்சிச்சு. எனக்கு ஆரம்பிக்கும் போதே கொதிச்சிச்சு, இது தப்பு நடக்குது. இப்படி கொதிக்கிறது ஆவியில வரக்கூடியதான ஒரு வைராக்கியம். அதனால மாம்சத்துல கெட்ட வார்த்தை பேசி திட்டி அதெல்லாம் இல்ல. ஐயோ, சபைகளுக்குள்ள இப்படி நடக்குது, கொள்ளை பொருள் ஆத்மா போகுது, ஒருத்த வந்து சபைய கல்லர் கூடாரமா மாத்துறானே, சினிமாக்கார மாதிரி ஆட வைக்கிறானே, அடுத்த தலைமுறையில வைராக்கியம் உள்ள ஊழியக்காரன் நிக்க வேண்டிய வாலிப சகோதரனும் சகோதரியும் இன்னைக்கு சினிமாக்காரி மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு அதை ஆடிட்டு திரியுதேன்னு சொல்லி ஒரு வைராக்கியம் அதுதான் வருது. இன்னைக்கு விட்டுட்டாங்க, ஆரம்பத்துல விட்டாங்க ஆடுறதுக்கு. சபைக்குள்ள இனோவேட்டிவான விஷயங்களை அலோ பண்றது இல்ல, சபைக்குள்ள வந்துட்டு புதுமையை புகுத்த விடுறது இல்ல. இந்த மாதிரி பழமைவாதிகள்னு பேசினாங்க. இன்னைக்கு அவனே தான் எழுதியிருக்கிறான், ஐயோ அன்னைக்கு நாம தப்பு பண்ணிட்டோம், இது ரொம்ப மோசமா போகுது, இன்னைக்கு ரொம்ப மோசமாகும் போது உனக்கு அலாரம் அடிக்குது. எனக்கு மோசமா ஆரம்பிக்கும் போதே அலாரம் அடிச்சிச்சு. இப்ப தெரியுது, அன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சவனா இன்னைக்கு எழுதுறான், இது ரொம்ப மோசமா சினிமாக்கார மாதிரி ஆடுறாங்க, ரொம்ப மோசமா சினிமாக்கார மாதிரி பாடுறாங்க, இதெல்லாம் சினிமால யூஸ் பண்ற வார்த்தை, ஐயோ சபைக்குள்ள இது வரக்கூடாதுன்னு இப்ப அறிவு வருது. இந்த அறிவு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. இந்த வைராக்கியம் தான் உனக்கு எனக்கு வரணும். சபைகளுக்குள்ள அருவருப்புகள் நுழையும் போது, உன் வீட்டுக்குள்ள அருவருப்பு நுழையும் போது, உன் ஏரியாக்குள்ள அருவருப்பு நுழையும் போது உன் ஆவில என்ன வரணும், ஒரு வைராக்கியம் வரணும். ஐயோ எனக்குள்ள வருதே, என் சபைக்குள்ள வருதே. இந்த வைராக்கியம் தான் யாருக்கு வந்துச்சு, தாவீதுக்கு வந்துச்சு. இந்த வைராக்கியம் தான் ஒரு நாள் உன்னை ராஜாவாக.
கிறிஸ்துவுக்கு என்ற ஆவிக்குரிய வைராக்கியம், மாம்சத்துல இல்ல. ஒரு சகோதரன் என்கிட்ட சொன்னான், இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம இறங்கி எல்லாரையும் சாத்திடலாம் போல தோணுது. அது அவனுக்கு மாம்சத்துல வந்ததான ஒரு வைராக்கியம், அவன் செய்ய போறது இல்ல, ஆனா ஒரு வைராக்கியம், இறங்கி எடுத்து சாத்திடுவோமா அப்படின்னு. நான் சொல்றேன், ஆவிக்குரிய வைராக்கியம் வரணும், இதுக்கான ஒரு காரியம் உனக்குள்ள வெளிப்படணும். அந்த வைராக்கியத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். அந்த பவுலுக்குள்ள அந்த வைராக்கியம், அத்தனை பட்டணத்தை பார்த்தபோது அவனுக்கு வந்த வைராக்கியம், பவுல் எல்லாரை பார்க்க பெரிய அப்போஸ்தலனாக மாற்றினார். இரண்டாவது கடைசி காரியம் சொல்லி முடிக்கிறேன். தாவீதுக்கு இருந்த அடுத்த காரியம் என்ன? வாசிங்க 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். யார் நாமத்துல? சேனைகளின் கர்த்தருடைய நாமம். பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய நாமம் என்ன? சேனைகளின் கர்த்தருங்கிறது அவரு காட் ஆஃப் ஆர்மி, அது ஸ்தானம். கர்த்தருடைய நாமம் என்ன? பழைய ஏற்பாட்டுல அந்த நாமம் மறைக்கப்பட்டிருந்தது. யார் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் யாருக்கு கேட்டாலும் ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? அதையே நீ கேட்பானு. 3ஆம் அதிகாரம் யாத்திராகமத்துல கேட்கிறாரு. மோசே கேட்கும் போது அவன் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவ்வளவுதான். இந்த நாமம் இருக்குது, இயேசுங்கிற நாமம் இருக்குது. இந்த நாமம் பழைய ஏற்பாடு ஃபுல்லா மறைக்கப்பட்ட நாமம். பழைய ஏற்பாடு ஃபுல்லா மறைக்கப்பட்ட நாமம். இந்த நாமத்துல வர்றேன்னு சொன்ன பழைய ஏற்பாட்டு ஒரே பரிசுத்தவன் யாருன்னா தாவீது மட்டும். அவனுக்குள்ள ஒரு வெளிப்பாடு இருந்தது. எப்பேற்பட்ட ஜெயத்தையும் ஜெயிக்கிற நாமம் ஒன்று இருக்கிறது. அந்த நாமம் இன்னும் எனக்கு வெளிப்படல, ஆனா அந்த நாமத்தில், அந்த வெளிப்படாத ஒரு நாமம் இருக்குல்ல, அந்த நாமத்துல நான் முன்கிட்ட பாருங்க. அவன் கூழாங்கல்ல நம்பல, நான் சிங்கத்தை கரடியை ஜெயிச்சனே அதை நம்பல. நான் சொல்றது புரியுதா? அவன் சிங்கத்தையும் கரடி என்ன பண்ணிருக்கிறான்? ஜெயிச்சிருக்கிறான், அதை நம்பல. அவன் கையில ஒரு 5 கூழாங்கல் இருக்கு, அதையும் நம்பல. எனக்கு நல்ல கவட்ட வீச தெரியும், அதையும் நம்பல. அவன் நம்பினது ஒன்னே ஒண்ணு, மறைக்கப்பட்டிருந்தாலும் சரி, எனக்கு தெரியாமல் போனாலும் சரி, உன்னை ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு நாமம் இருக்குடா, அந்த நாமத்தில் உங்ககிட்ட. எனக்கு அது அந்த வார்த்தையை கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்பேற்பட்ட வெளிப்பாடு பாருங்க தாவீதுக்கு. பழைய ஏற்பாட்டுல எத்தனை பேருக்கு மறைக்கப்பட்ட ஒரு நாமம் வந்து கேட்கிறான். சிம்சனுடைய அம்மா அப்பாவும் கேட்கிறாங்க, அதே நீ கேட்பானே. அது யார் கேட்டாலும் அந்த நாமம் என்ன செய்யப்பட்டது? மறைக்கப்பட்டது. தாவீதுக்கு அந்த நாமம் வெளிப்படுத்தது. அதனாலதான் அவன் சொல்றான், அந்த நாமத்துல நான் உங்ககிட்ட வரேன். நான் உங்களுக்கு சொல்றேன், எப்பேற்பட்ட பிரச்சனை, எப்பேற்பட்ட காரியம், நீங்க நம்ப வேண்டியது உங்க சுய டேலண்டை. நிறைய பேர் டேலண்ட நம்புவாங்க. உங்களுக்கு ஒருவேளை நிறைய பேரை தெரியும், பெரிய மனுஷங்களை நிறைய பேரை தெரியும், நிறைய அரசியல் தலைவர்கள், அப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ், வக்கீல்கள், அல்லது பெரிய போஸ்டிங்ல இருக்கிற அதிகாரிகள், எல்லாரையும் தெரியும். ஆனால் நீங்களும் நானும் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டியது அவர்கள் துணையோடு அல்ல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமத்தின் துணையோடு. பல நேரங்கள் நாம இந்த மிஸ்டேக்கை தான் செய்யறோம். பிரச்சனை வந்த உடனே நம்ம டக்குன்னு என்ன நினைக்கிறோம்னா, உடனே நம்மளுடைய தாட் எங்க போகுது? உடனே இவர்கிட்ட போலாமா, உடனே அவர்கிட்ட போலாமா, அவரை பார்க்கலாமா, இவரை பார்க்கலாமா, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாமா. நான் சொல்றேன், அமைதியா போய் ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அமைதியா போய் ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணா சால்வ் ஆகுமா? ஒரு ஆளுகிட்ட போய் நீங்க லஞ்சம் கொடுத்து அந்த ஆள் போய் பேசி தீர்த்து ஒரு மாசம் 1 வாரம் கழிச்சு சால்வ் ஆகிற பிரச்சனை உங்க 1 மணி நேரம் ஜெபத்துல சால்வ் ஆகும். அந்த நாமத்துக்கு அப்பேற்பட்ட வல்லமை உண்டு. அந்த நாமம் இல்லாதவைகளை உருவாக்குகிற நாமம், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற நாமம், எப்பேற்பட்ட பிரச்சனையும் சால்வ் பண்ற நாமம். அவருடைய நாமம் வல்லமை உள்ள நாமம், மகத்துவம் உள்ள நாமம். கோர்ட்டால சாதிக்க முடியாதத, அதிகாரியால சாதிக்க முடியாதத, ராஜாக்களால சாதிக்க முடியாதத தேவனால் சாதிக்க முடியும். ஏன்னா அவர் ராஜாக்களுக்கு அதிபதி, சர்வ வல்லமை உள்ள தேவன். டோர் க்ளோஸ் ஆயிருச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இனி நடக்காது, புதஞ்சிருச்சு, மண்ணோட மண்ணாயிருச்சு, மக்கி போயிருச்சு, அழுகி போயிருச்சுன்னு சொன்னாலும், வெறும் உலர்ந்த எலும்பா மாறிடுச்சுன்னு சொன்னாலும்,
மீண்டும் உயிரோடு கூட கொண்டு வந்து நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் அப்பேற்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன். அதை என் வாழ்க்கையில நான் ருசிச்சு பார்த்திருக்கேன். அவ்வளவுதான், ஊழியம் முடிஞ்சு காணாம போச்சு, அவ்வளவுதான், இல்ல இனிமேல் இல்ல, ஜெகன் முடிஞ்சான்னு சொன்னா அந்த சாம்பலில் இருந்து சிங்காரத்தை உண்டாக்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். எதிராக வந்து நிற்கக்கூடியவர்கள் எப்பேற்பட்ட ஜெயின்ட்டும் உன்னை என்ன வேணாலும் பண்ணட்டும், உன்னை நாசம் பண்ணி பார்க்கட்டும், உன் பேரை நாசம் பண்ணி பார்க்கட்டும், நாசம் பண்ணவன் நாசமாவானே ஒழிய ஒரு நாளும் கர்த்தர் உன்னை தாழ விடுகிறது இல்லை. உன்னை ராஜாவாக கர்த்தர் உட்கார வைப்பார். காரணம், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். ஒரு தாவீது ராஜாவை பெற்ற, ஒரு மாம்சத்தில் ராஜாவை பெற்ற அந்த ராஜாவுக்கு அவ்வளவு வைராக்கியம் இருக்குமானால், என் தேவன் என்னை ராஜாக்களும் ஆசாரியருமாய் நம்மை பெற்று வச்சிருக்கிறாரு, உன்னையும் என்னையும் கர்த்தர் எவ்வளவு கனப்படுத்தி உட்கார வருவார். ஒரு ஈசாயில் பெற்ற அந்த மாம்ச ராஜாவுக்கே இவ்வளவு இருக்கும்னா, அதுல வந்த ராஜா தான் நம்ம ராஜா. அவருடைய வித்து நமக்குள்ள இருக்குன்னு ஒன்றியவான் சொல்லுது. அந்த வித்தை பெற்ற நாம் எல்லோரும் ராஜகுமாரர்கள், ராஜாக்களும் ஆசாரியனுமா. அப்பனா உங்களுக்கு எனக்கும் எவ்வளவு வச்சிருப்பாரு ஆண்டவர். அவ்வளவு சீக்கிரத்துல கோலியாத்தை ஜெயிச்சிருவானா? அவ்வளவு சீக்கிரத்துல சவுல ஜெயிக்க விட்டுருவாரா? கோலியாத்த முகங்குப்புற விழ வைப்பார். உன்னை துரத்துகிற சவுல்களை நாண்டு கொண்டு சாக வைப்பார். உனக்கு விரோதமாய் பேசின சீமைகளை மீண்டும் வந்து உன்னை வாழ்த்தும்படி கர்த்தர் வைப்பார். ஆனால் நீயோ ராஜாவாக மேலே உட்கார வைத்திருப்பார். அல்லேலூயா. தாவீது ராஜாவை பெற்றார், தேவன் நம்மை பெற்றார். அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா கண்களை மூடுவோம். தேவ சமூகத்துல ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. இம்மட்டும் நடத்தின எங்களை இம்மானுவேலரே, இனிமேலும் நடத்தும் எபினேசரே, இதுவரைக்கும் எங்களை தாழ விடாதவரே, நாங்கள் விழுந்தாலும் எங்களை எழும்பி நிற்க பண்ணி இருக்கிறவரே, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை நிர்மூலம் பண்ணினவரே, எங்களுக்காக ஆண்டவரே யுத்தம் பண்ணினவரே, எங்களுக்கு முன்பாக கடந்து போனவரே, காற்றையும் கடலையும் அடக்கினவரே, தண்ணீரின் மேல் நடந்து வந்து எங்களை பாதுகாத்தவரே, மரித்த எங்களை உயிரோடு கூட எழுப்பினவரே, எங்களுக்கு விரோதமாய் வந்த பட்டயங்களை தட்டி விட்டவரே, எங்களுக்காக எதிர்ப்போர் பேசினவரே, எங்களோடு இருக்கிற பெரியவரே, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாம் ஒருமனப்படுவோம். கண்களை மூடி தேவ சமூகத்துல ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு விரோதமாய் நிக்கிற ஜெயின்ஸ, உனக்கு விரோதமாய் எழுப்பி நிக்கிற ஜெயின்ஸ ஆண்டவர் முகம் குப்புற விழ பண்ணுவார். எப்பேற்பட்ட ராஜா சவுல், ஒருத்தன் கூட அவனுக்கு ஈக்குவல் இல்லைங்க. அந்த ராஜாவுக்கு ஆல்டர்னேட் ஆண்டவர் வச்சுட்டார். நான் ஒரு எச்சரிப்பை சொல்ல விரும்புறேன். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளணும். நம்ம எல்லாரும், நம்ம கூட ராஜா இருக்கிறார், உண்மைதான். நம்ம ராஜாவின் பிள்ளைகள், உண்மைதான். அதே நேரத்துல கொஞ்சம் ஆட்டம் ஆடிட்டோம்னா, கொஞ்சம் கழுதையை தேடுறதுக்கு பதிலாக அமலேக்கியரோட ஆடு மாடை தேடிட்டோம்னா, கொஞ்சம் உலகத்தை தேடிட்டோம்னா, உலகத்துக்கு பின்னாடி கொஞ்சம் போயிட்டோம்னா, உனக்கு ஆல்டர்னேட்டை உருவாக்கி ரெடி பண்ணி வச்சிருவேன். உனக்கு தெரியாது, அவர் ஆல்டர்னேட் உருவாக்கி 38 வருஷம் ஆயிருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஒருத்தன ராஜாவா அபிஷேகம் பண்ணுவான். நீ எப்பப்பா உருவான? தள்ளி 30 வருஷம் ஆகி போச்சு. அன்னைக்கு இவனை நான் உருவாக்கிட்டேன். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, எங்கள் பலவீனங்கள், எங்கள் குறைவுகள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம்மா. நாங்க நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை மட்டும் ஆண்டவரே. நாங்க ராஜாவானது உம்முடைய கிருபை மட்டும் ஆண்டவரே. எங்கள் பலனோ, எங்கள் திறமையோ, எங்களுடைய படிப்போ, எங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமோ எதுவும் கிடையாது. எல்லாம் நாங்க இயேசு ராஜாவுடைய பிள்ளைகளா பிறந்ததுனால, ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றார். எங்கள் இயேசு எங்களை பெற்றிருக்கிறார். எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய் பெற்றிருக்கிறார். அதனாலதான்ப்பா எங்களுக்கு இந்த கனம். இந்த கழுதை மேல அந்த இயேசு இல்லாட்டி கீழே எதையுமே விரிக்க மாட்டாங்கப்பா. இந்த கழுதையை கட்டி போட்டுருவாங்க ஆண்டவரே. நீங்க இருந்தா மட்டும்தான்ப்பா எங்களை கட்ட விழுப்பாங்க. நீங்க இருந்தாதான்ப்பா எங்களை கனப்படுத்துவாங்க. நீங்க இருந்தாதான்ப்பா நாங்க ராஜாவா மாற முடியும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? நீ பயப்படாத, நீ பயப்படாத. எப்பேற்பட்ட ஜெயின்ஸையும் கீழே தள்ளிடுற. நம்ம ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவர், அருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகத்துவங்கள், வார்த்தையினுடைய மகத்துவங்கள், ஆழங்கள், எங்களை உருவாக்குகிற உம்முடைய வசனங்கள், எங்களை ராஜாவாக்கக்கூடியதான உம்முடைய நாமம், எல்லாவற்றையும் நீர் எங்கள் மத்தியில் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பர்பஸ் உண்டான, ஒரு நோக்கத்தோடு தான் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. நோக்கம் இல்லாம இங்க கொண்டு வந்திருக்கவே மாட்டீங்க.
கொண்டு வந்த அந்த தயவுக்காக உமக்கு நன்றி. திட்டங்களை வெளிப்படுத்தி கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் நிலையிலே நீர் அவர்களை உயர்த்த போற தயவுக்காக உமக்கு நன்றி. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தினுடைய பகுதியை அத்தனை பேரும் நிறைவேற்றி முடிச்சு உண்மை வந்து சந்திக்க கிருபை பாராட்டும். இந்த சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியருக்காக இங்க இருக்கிற விசுவாசிகள் அத்தனை பேருக்காக ஸ்தோத்திரம். மகத்துவம் உள்ள கரத்துல தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.